மீன் யாரு ப்ரோ? என்ன படம்? கரடன். கருடன்ல மெயின் சூரி தான் ஹீரோ. ஓகே ஓகே, அதான் கேட்டேன். என்ன நீங்க எல்லாமே அதுவே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலையா அவங்க? அதான் கேட்குறேன். 3 பேர் இருக்குது, பட் மெயின் வந்து நீங்க சூரிய மட்டும் தான் எல்லாருமே போடுறாங்க. அதான் கேட்குறேன் ப்ரோ. அவர் தாங்க ஹீரோ அந்த படத்துல. நான் அதான் உங்களுக்கே டேக் பண்ணி போட்டிருந்தேன் ப்ரோ, நீங்க அதை விட கண்டுக்கிடல. அதான் கேட்டேன். ஓகே, அப்போ மெயின் சூரி தான். ஆமா, அவர் தான். படம் நல்லா இருக்கா ப்ரோ? நீங்க கேள்விப்பட்டீங்க, அன்னைக்கு சொன்னீங்க யாரோ உங்க ஃப்ரெண்டு பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஆமா, படம் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கல இன்னும், பட்டு நம்பலாம் ப்ரோ, நீங்க சொன்னாலே ஓரளவுக்கு நம்பலாம். நான் நினைக்கிறீங்கல்ல சூரிய இல்ல சூரிய இல்லையா, சூரியோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கல்ல. நான் படம் பார்த்தோன்னா ஸ்டன் இல்ல ப்ரோ, ஆயிருவீங்க. அவர் அது விடுதலையே சொன்னாங்க நல்லா 2 பேரும். பண்றாரு ப்ரோ. அவ்வளோ விடுதலையே அவர் நல்லா தான் பண்றாரு ப்ரோ. அதை விட இதுல வந்து சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இந்த ஏஐ வச்சு விஜயகாந்த் எடுத்து பாருங்களா? விடுதலை ஷூட்டிங் ப்ரோ நம்ம ஊர்ல தான் ப்ரோ நடந்துட்டு இருக்கு, பக்கத்துல. ஆமா, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. தென்காசி, சூரியோட ஆமா பொசிஷன்ல தென்காசியில முடிஞ்சிச்சு. தான் நடந்துகிட்டு இருக்கு. தென்காசியில தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பக்கத்துல நடந்துகிட்டு இருக்குது. போன வாரம்லாம் ஃபுல்லாவே டீம் எல்லாமே அங்கே தான் இருந்திருக்காங்க போல ப்ரோ. அது மாதிரி விக்ரம் படம் ஷூட்டிங் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு போல. வீர தீரன் சுரன். ஆமா, அதுவும் அங்கதான். எந்த கார்த்திக் வந்து ஜி பிரகாஷ் நியூஸ் இருக்கு ப்ரோ, அது எப்படி ப்ரோ நேத்தே லீக் ஆச்சு அவங்க? எத்தனை லீக்லாம் ஆகலைங்க. இல்ல ப்ரோ, இது அவங்க பர்சனல் மேட்டர் எப்படி நேத்து எல்லாரும் தெரிய வந்துச்சு? யாராவது மீடியாவில் இருக்கவங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க போட்டதுக்கு அப்புறம் அபிஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க, ஆமா அது உண்மைதான் அவங்களே சொல்லிட்டாங்க. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ விடாமுயற்சி அப்டேட். இப்போ அவர் வந்து குட் பேட் அக்லி நடிச்சிட்டு இருக்காருங்க. அடுத்த மாசம் விடாமுயற்சியோட ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சிச்சுன்னா தீபாவளி ரிலீஸ். ப்ரோ விஜயகாந்த் ஏஐ வச்சு எடுக்கிறதா, அதுக்கு சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்களா? அவருக்கு விஜயகாந்துக்கா? ஆமா, ஃபேமிலிக்கு ஏஐ வச்சு எடுக்கிறதுனால சம்பளம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஏதோ கொடுப்பாங்க ப்ரோ. அது அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. சம்பளமா கேட்குறாங்களா, பணமா கேட்குறாங்களா, இல்லை அவருக்கு வந்து கிரெடிட்டாக தான் கேட்குறாங்களா. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங்லாம் பேசிட்டு போவாங்க, ஃப்ரீயாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரி பிரேமலத்தை என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி அப்படி. அது எப்படி ப்ரோ இருக்குமோ, நல்லா இருக்குமா? இல்லை ப்ரோ, அது பார்த்தது இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி செத்தப்போன இல்ல அவங்க ஏதோ சீன்ஸ் யாரும் எல்லாம் பார்த்து, இல்ல அவங்க எல்லாம் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வலைபேச்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அது தெரியல நம்ம வந்து ஆனா பார்த்தது அதுவே இல்லை. ஆனா அதுவே தேவையில்லாத தானே ப்ரோ. அவர் வரனால பெரிய இம்பாக்ட்லாம் இருக்க போறது இல்லையா ப்ரோ? உனக்கு ஜான் பெரி நீ அண்ணிலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கிற, சிவகார்த்தியா வந்தா என்ன ஆக போகுது, விஜயகாந்த் வந்தா என்ன ஆக போகுதுன்னு. படத்துல டேரக்டருக்கு தெரியாதா ப்ரோ என்ன ஆக போகுதுன்னு? ப்ரோ இப்ப இதுக்கு முன்னாடி விஜய் படம் தான் இல்ல இவங்க இல்ல வந்து ஓடிச்சா? நான் என்ன கேக்குறேன் ப்ரோ, உனக்கு என்ன பிரச்சனை? நீ அண்ணிலேருந்து வந்துட்டு இருக்க, சிவகார்த்தியும் கெஸ்ட் ரோல் வந்தா என்ன ஆக போகுது ப்ரோ அப்படிங்கிற. விக்ரம் படத்துல சூர்யாவோட கெஸ்ட் ரோல் வந்து என்ன ஆச்சு? நான் என்ன கேக்குறேன், எது படத்துல முக்கியம், ஸ்கிரீன் பிளே முக்கியமா இல்ல இவங்கலாம் வர்றது முக்கியம்? யார் வந்தாலும் என்ன ப்ரோ, அது ஒரு எங்கேஜ் தான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஒரு படத்தை கொண்டு போறதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கலாம் அடுத்து. அது விஜய்க்கு தேவையோ தேவையில்ல ப்ரோ, எங்கேஜா இருக்கலாம், அவ்வளவுதான் ப்ரோ. என்ன இருக்கு இதுல? சிவகார்த்தின் வரனால வந்து 200 கோடி ரூபாய் படம் 300 கோடி ஆக போதா? எப்பயும் ஓடுற மாதிரி தான் மேபி வரப்போகுது. இருக்கலாம் ப்ரோ, சொல்ல முடியாது. ஒரு 5% இருக்கலாம், ஒரு 2% இருக்கலாம். யாரும் நீ அதுக்காண்டி சிவகார்த்திகேயன் டம்மியா நினைக்கலாமா சொல்லு? இல்ல விஜயகாந்த் டம்மியா நினைக்கலாமா? யார் நினைக்கலாம் சொல்லு?
சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது ப்ரோ. வந்துட்டு யாரு கெஸ்ட் ரோல் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னா வந்து என்ன ஆக போகுது சொல்லு. விக்ரம் படத்தை எங்கேயோ கொண்டு போய் நின்னுச்சு. சூர்யாவோட கிளைமேக்ஸ் தான் வந்து எங்கேயோ கொண்டு போய் நின்னுச்சு படத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாமா சொல்லு. அவர் கெஸ்ட் ரோல் தான் எல்லாருமே பேசினாங்க அந்த படத்துல. அது நீங்க மட்டும் இல்லன்னு மட்டும் நீ சொல்லு, நிரூபிச்சு காமிக்க போகலாம். அது ஏதாவது ஒரு படத்துல நடக்கும் ப்ரோ. நடக்கலாம் ப்ரோ. நான் நடக்கக்கூடிய சொல்றேன் ப்ரோ. நான் உண்மையா சொல்றேன். நீ அதுக்காண்டி நீ அண்ணன் வந்து கேட்டுட்டே இருக்கிற ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், நான் 3 கட்டு விட்டு நீ கிளைமேக்ஸ்ல நீ வந்து அன்னையில இருந்து தான் கேட்டுட்டு இருக்க. சிவகார்த்திகேயன் வந்தா நடிக்க மாட்டாரோ நடிக்கலையோ இல்ல என்ன ஆயிர ப்ரோ. நீங்க சப்போஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா ஒரு சீன் வந்தாலும் நறுக்கு ஆயிட்டுனா நீ என்ன பண்ணுவ சொல்லு. அது வெங்கட் பிரபு தான் தெரியும். உனக்கு எனக்கும் தெரியாது. நான் என்ன கேக்குறேன், உனக்கு எனக்கும் தெரியாது. அது வெங்கட் பிரபு தான் தெரியும் இல்லையா கிளிக் ஆகுமா கிளிக் ஆகாது. அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் கொண்டு கூட்டு வந்து விக்ரம் படத்துல கொண்டு சூர்யா நடிக்க வச்சாரு. மாசா இருக்குதா இல்லையா அந்த சீனு. நீங்க படம் பாத்தீங்களா? லியோ படம் வரதுக்கு முன்னாடி எல்சியூ நீங்க என்ன எல்சியூ ப்ரோ? எல்சியில வந்து நாங்களாம் ஓப்பனா சொல்றோம் ப்ரோ. அதுக்காண்டி எதிர்பார்த்தோம் ப்ரோ. அதுக்காண்டி உங்களை மாதிரி முட்டு கொடுக்கலாம் எதிர்பார்த்தோம். ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அதுக்காண்டி யார கஷ்டம் நடந்துட்டாங்க சொல்லு. படம் ஸ்கிரீன் பிளே விஜய் அவ்வளவுதான் முடிஞ்சு. மத்தவங்க வரனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. இது வந்து இதுக்கு ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க தான் பதில் சொல்லணும். ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகணும் அவ்வளவுதான். அதுக்காண்டி இருந்துட்டு நீ வந்து நடிச்சா அவன் வந்து நடிச்சாங்கலாம் இல்ல. ஏதோ அவர் ஆசைப்பட்டிருக்காரு கொண்டு வந்திருக்காரு வெங்கட் பிரபு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? உங்களுக்கு சிவகார்த்திகேயன் நடிப்பு கெட்ரோல் வந்தது பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? அப்படி இல்ல ஜான்துரை, அது உனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், சில விஷயம் தேட்டருக்குலாம் ஒர்க் அவுட் ஆகும், தேட்டருக்குலாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த ஸ்டார் படத்துலயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பாட்டு இருக்கு இல்லையா, யுவன் பாட்டு, அது வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு அந்த பாட்டை வந்து, 12 வருஷம் ஆச்சு புதுப்பேட்டில் வந்து. ஆனா இன்னைக்கு தேட்டர் கிளாப்ஸ் அந்த பாட்டுக்கு. நம்ம கேட்காத பாட்டு இல்லை, பார்க்காத பாட்டு இல்லை, அது யூடியூப்ல கேட்டிருக்கோம். படம் பாட்டு பார்த்தது இல்லை, யூடியூப்ல கேட்டிருப்போம். ஒரு 1000 டைம் கேட்டிருப்போம் அந்த பாட்டை. திடீர்னு இங்க வரும்போது ஒரு தேட்டருக்குள்ள ஒரு மூமெண்ட், அவ்வளவுதான் ப்ரோ. அந்த கிளாஸ் மூமெண்ட் தான் ப்ரோ வெயிட்டிங், அவ்வளவுதான் ப்ரோ. யார் நடிச்சா என்ன ப்ரோ, அவ்வளவுதான். நம்ம கண்டி ஒரு 2 மினிட்ஸ் வராங்க, அவ்வளவுதான். 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ. அதுதான் ஜெயிலர்ல ஒர்க் ஆச்சு. ஜெயிலர்ல பாருங்க எத்தனை கெஸ்ட் ரோல், ஒரு ரோல் கிடையாது, 2 3 சூப்பர் ஸ்டார். கடைசியா வந்து அவர் வேற இல்ல ப்ரோ. அது வந்து அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போட்டாங்க ப்ரோ, அதனால ஒர்க் ஆச்சு ப்ரோ அது. அப்ப இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து அப்போ அவங்க யாருமே கிடையாது ப்ரோ. அதாங்க அது இல்லைங்க, அது தெரியல எப்படி எடுத்திருக்காங்க. படத்துல வந்த பிறகுதான் ப்ரோ நம்ம சொல்ல முடியும். இவரு அன்னையில இருந்து கேட்டிருக்காரு ப்ரோ, சிவகார்த்திகேயனை போட்டாச்சு, இன்னும் வேற யாரும் போட்டாச்சு. இன்னைக்கு விஜயகாந்த் வந்து கேட்டாரு. நீ விஜயகாந்த் வர அன்னைக்கு ஜான் ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன், நீ விஜயகாந்த் வந்த அன்னைக்கு அந்த சீனை ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா நீ வந்த அன்னைக்கு அந்த தியேட்டர் சீன்ல வந்து பாரு எப்படி. சிவகார்த்திகேயன் விஜயகாந்த் தப்பா பேசணும், தேவையில்லைன்னு தான் சொல்றாரு படத்துக்கு, விஜய் படத்துக்கு. அப்புறம் தேவையில்லை, நாங்க விஜய் படத்துக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. டேரக்டருக்கு தேவை, அவ்வளவுதான் ப்ரோ. நீ ஏன் சொல்றதுக்கு, நீ வந்து மட்டும் ஒன்னும் ஆகப்படுறது இல்ல சொல்லு. எல்லாருமே தான் தேவை. எப்படி நீங்க தேவைன்னு சொல்ற மாதிரி நான் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அது உனக்கு தேவைன்னு சொல்லு. அதே மாதிரி 1000 பேருக்கு தேவையா இருக்கும்ல. உனக்கு ஒருத்தருக்கு தேவையில்லாம இருக்கலாம், டேரக்டருக்கு தேவைப்படும், அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு தேவைப்படும், ஹீரோக்கு தேவைப்படும். விஜயகாந்த் எங்களுக்கு விஜயகாந்த் தேவைங்க, உனக்கு தேவையா இருக்கலாம், விஜயகாந்த் எங்களுக்கு தேவைங்க, போதுமாங்க. எங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க, அதெல்லாம் படம் வந்தாலும் தெரியும், படம் பார்த்தாலும் தெரியும். இப்போ எல்சி வந்து லியோல தேவையா தேவையில்லையான்றது எல்சி வந்தது, படம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த படத்துல நல்ல ஒர்க் ஆயிடுச்சு, எல்சி வந்துன்னா சூப்பர்னு பாராட்டி இருப்பீங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இது தேவையில்லைன்னு இப்ப பேசுறோம். எங்களுக்கு விஜயகாந்த் தேவைப்படும். எங்களை வந்து அன்னைக்கு எங்களுக்கு எங்க தளபதிக்காண்டி அவர் வந்து நின்னாரு. எங்களுக்கு இன்னைக்கு கிளைமேக்ஸ்ல ஓகே, அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம், மேபி விஜய கூட ஆசைப்பட்டிருக்கலாம் வரலாம்ட்டு. அதனால எங்களுக்கு தேவைப்படும். ரசிக்கிறோம், உனக்கு மட்டும் ஆசைப்படலாம், நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், வரலாம். கார்த்தி ப்ரோ படம் ஹைஸ்ட் பத்தியா? இல்லடா, அதை பத்தி ப்ரோ உங்க வாய்ஸ் கேட்கல. அதை பத்திலாம் இல்ல ப்ரோ. ஏதோ கொஞ்சமாவது தெரியுமா ப்ரோ கார்த்தி ப்ரோ படத்தை பத்தி? ஏதாவது டீட்டெயில்ஸ், சம் டீட்டெயில்ஸ், ஏதாவது சஸ்பென்ஸ்?
தெரியலீங்க. ஏதோ தெரிஞ்சா சொல்லுவோம். ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ கார்த் இன்னைக்கு ஆந்திரால அனல் பிறந்திருக்கு போல எலெக்ஷன். எலெக்ஷன் முடிஞ்சுச்சு. பட் ஆனா பயங்கர ஃபைட் போல ப்ரோ. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதி கிட்ட முடிஞ்சு. 380 390 தொகுதி நீ முடிஞ்சு. பயங்கர சண்டை வந்திருக்கு போலாங்க ப்ரோ. எதுங்க எது இந்த சொல்றீங்க? ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தன் பிடிச்சி அடிக்கிறாரு ப்ரோ. அதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ரோ? இங்கெல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகுனா என்ன ப்ரோ ஆகும் சொல்லுங்க? ஒரு ஜெகன்மோகன் கட்சி ஒரு எம்எல்ஏ ஒருத்தனை நம்ம ஓட்டு போட வர்ற அப்படி அடிக்கிறாரு. அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ சொல்லுங்க? அவங்களுக்கு வந்து பேக் தானே அடிக்காது. ஹலோ, அப்படினாலும் இங்க அந்த தொகுதியில என்ன நினைச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம அதுவும் வந்து ஓகே முடிவெடுக்க முடியாது. கரெக்டு தான். ஆனா இந்த எலெக்ஷன் இதுல உண்மையிலே அந்த எம்எல்ஏக்கு தைரியம் தான் ப்ரோ. நீ ஓட்டு போடு இல்லை ஆனா அடிச்சுட்டா போடாது. இல்ல மேபி அவர் தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்ல வேற கட்சிக்காரரா இருக்கலாம். இவர்கிட்ட அம்பளுக்கிறதுக்கே ஏதோ பண்ணிருக்கலாம். தெரியல. ஓகே, ஆனா பயங்கர சண்டை நடந்திருக்கு அதான் போல. ஒரு வந்து 2 3 அங்க தொகுதியில இருக்க நிறைய சண்டை நடந்திருக்கு போல ப்ரோ. ஆனா எல்லா எலெக்ஷனும் நடக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆனா ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆளுங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது ஒரு சில இடத்துல. அது ஓகே தானா இல்லையா? எப்படி சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் அப்படிதாங்க. நீங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து டீசெண்டா இல்ல ப்ரோ நான் அதான் சொல்ல வரல ப்ரோ. இன்னைக்கு நம்ம சோசியல் ஒரு மீடியா பத்தி. ஏடிஎம்கே டிஎம்கே எம்எல்ஏ அப்படி ஒரு அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ப்ரோ சொல்லுங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் அதை சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. வேற யாருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ரோமியோ படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்டர்வல் இருக்கும். செவன் ஓகே இருக்குங்க படம். இந்த படத்துல எப்படிங்க அன்பே சிவத்தோட கம்பேர் பண்ணி அவர் சொன்னாரு? தான் புது சட்டை மாற டென்ஷன் ஆகி போட்டிருந்தாரு போல. முசுட்டமான ரிவ்யூ கரெக்டாக தான் நினைக்கிறேன். பயங்கர பொக்க படங்க. இன்னை வரைக்கும் விஜயாண்டே விட மாட்டேக்காரு ப்ரோ அவரு. அண்ணன் அப்படிதான். அண்ணன் சவுக்கு இவங்க சத்தியமா சொல்றேன், மோதனா அவங்க வந்து ஒரு குறிக்கோள வச்சிருக்காங்க போல. அட்டாக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. சீண்டி பார்த்துட்டியா? என்னை சீண்டிட்டியா? லாஸ்டா வந்த ஸ்டார் படத்துல கூட நம்ம விஜயாண்டனியை பத்தி சொல்லிட்டு தான். ப்ரோ நீங்க சவுக்கு சங்கர் பேசுனதுன்னு கேக்குறேன். இப்போ இன்கேஸ் உண்மையிலே லாக் அப் டெத் நடந்ததுன்னா என்ன ப்ரோ நடக்கும்? ஒன்றும் நடக்காதுங்க. ஒரு வாரம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. அவ்வளோதான். ஏன் அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்க சும்மா ஏங்க காமெடி பண்றீங்க? ஏங்க இதை விட நிறைய ஜேர்னலிஸ்ட் நேர்மையா பேசுறவங்க இருக்காங்க. இதை விட நிறைய பேர் ஃபேக்சுவலா பேசுறவங்க இருக்காங்க. சும்மா ஒரு யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த டைமே தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாத்துக்குமே. நிறைய பேருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல ப்ரோ. ரொம்ப ப்ரோ ஸ்டார் கலெக்ஷன் எல்லாம் ப்ரோ வந்துருக்கு 2-3 நாள்ல ஹிட் ஆயிடுங்க. அவங்க போட்டாங்களே, இப்போ 15 கோடி போயிருக்கு ஓகே. டோட்டலா வேர்ல்டு வைடு. தமிழ்நாடு வந்து 10 கோடி.
ஆயிருக்கு. இப்போ ஹிட் எப்படியும் ஹிட்டு தான், சூப்பர் ஹிட் ஆயிடும். ஹிட்டு தாங்க அந்த படம், ஹிட்டு தான். ஓகே ஓகே. ஸோ நீ அடுத்து பெரிய படம் எதுவும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் எந்த படம் வரும்? அடுத்து ராயன் தான் பெரிய படம். ஜூன் 13. அதுக்கு இந்தியன் 2. இந்தியன் 2 ஜூலை ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. ஜூலை டேட்டு முடிவு பண்ணலாம். டேட்டு தெரியல. ஜூலை மிடில் இருக்கும். ஓகே. இல்ல ப்ரோ பெரிய படம்லாம் ஏன் ப்ரோ டேட் என்ன கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்காங்க ப்ரோ? ஏன் ப்ரோ? விடாமுயற்சி அப்புறம் வேட்டையன் இதெல்லாம் வேட்டையன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அக்டோபர் ரிலீஸ். இல்ல டேட் ரிலீஸ் டேட் எதுன்னு சொல்லல ப்ரோ. ஆயுத பூஜை தான். ஓகே ஓகே ப்ரோ. விடாமுயற்சி தீபாவளி தான் கன்ஃபார்ம். இல்ல என்ன பிரச்சனைனா விடாமுயற்சி ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டா ஒரு படம் ஆயுத பூஜை, ஒரு படம் தீபாவளி பிளான் லைக்கா. அந்த படம் முடிச்சிட்டா ஓகே. இந்த படம் ஆயுத பூஜை, இந்த படம் தீபாவளி பிளான் அப்புறம் கங்குவா ஒரு வேளை விடாமுயற்சி டிலே ஆச்சுன்னா, நடக்கல அப்படின்னா அந்த வேட்டையனுக்கு எந்த டேட் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா டேட்டா இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு ப்ரோ இந்த 2 படத்துக்கு அப்புறம் லைக்கா படம் எடுக்குமா? எடுப்பாங்க. அந்த அப்புறம் லைக்கோட அந்த விஜய் பையன் படம் என்ன ப்ரோ ஆச்சு சார்? சஞ்சய் ப்ரோ அதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குங்க. நடக்குமா நடக்காதா? கதையெல்லாம் முடிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ப்ரொடியூசரே மாறலாமோ? அதுதாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ரைட். சொல்ல முடியாதுன்னா இன்னும் நடக்கலாம். அதுதான் நீ சொல்றத பார்த்தா டவுட்டா இருக்கு. அதான் ப்ரோ. ப்ரோ லால்பாட்டா லேடிஸ் படம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. படம் ஒன்றும் பார்க்கல. நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ரோமியோ செகண்ட் ஹாஃப் பார்த்துறேன். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் ரோமியோ? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்மார்ட் சின்ன ட்விஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டானா பார்த்துருவானே போகும். ஆனா நல்லா தான் இருக்கும். கடைசியில சேர்ந்துருவாங்க. அப்படியே இருந்துச்சு. சரி பார்ப்போம் செகண்ட் ஹாஃப். வேறையா இருக்குங்க ஸ்பீக்கர்ல. பாத்துறாதீங்க செகண்ட் ஹாஃப். எல்லாத்தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லா படத்தையும் இது மலையாளத்துல ஓட வந்துச்சுன்னா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஆகும் பீங்க. ஏன் ப்ரோ? ப்ரோ அதுக்காக இது உண்மையிலே நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல ப்ரோ. உண்மையிலே சொல்றேன், நல்லா இருந்தா நல்லா இருந்தாங்க ப்ரோ. ஹிந்தியில் இந்த மாதிரி படம் வர்றது அவசியம் ப்ரோ. அது ஒரு அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருந்ததே பெரிய விஷயங்க அந்த படம் தான். பார்த்து தலைவலி தான் ப்ரோ வந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். நம்ம அதுக்குன்னு எல்லா படத்தையும் ஸ்பீடா ஓடுன்னு எதிர்பார்த்தா என்ன கூட பண்றது. விஜய் ஏன் ப்ரோ திடீர்னு லவ் மூடுல இறங்கிட்டாரு? நீங்க இந்த படத்தை ரொம்ப நம்பிட்டாரு. டைரக்டர் ஃபர்ஸ்ட் படமா ப்ரோ? தெரியலையே. ஃபர்ஸ்ட் படம் தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு படம். என்னங்க இருக்கு அந்த படத்துல? முக்கா படங்க அது. இன்ட்ரோலே இப்போ ஒரு
கார்த்தி ப்ரோ நீங்க செகண்ட் ஆஃப் பாருங்க. இதுவே ஹீரோனோட ஆக்டிங்கும் இவரோட ஆக்டிங்கும் ஒன்றும் தாங்க முடியலைங்க. செகண்ட் ஆகப்படுது கூட ஒரு கட்டிங்க போட்டு படுத்து தூங்கிடு ப்ரோ. ப்ரோ விஜய் ஆண்டனிக்கு என்ன தைரியத்துல அவரே எடிட்டிங் மியூசிக் எல்லாமே அவரே பண்ணாரு. ஏன் அது மத்தவங்க மேல நம்பிக்கையே வராதா? அப்படிங்கிறது ஒரு சில படம் வந்து அது ஒர்க் ஆகிடும். அவர் பண்ணி அந்த ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே நம்ம நல்லதானே பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். பட் அது தப்பான தாட்டு தான், தேவையில்லாத வேலை, பண்ணக்கூடாது. விஎஃப்எக்ஸ்லாம் கூட அவங்க டீம் தான் பண்ணிருக்காங்க போல கார்த்திக் ப்ரோ இந்த படத்துக்கு. நான் பார்க்கலங்க, இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்க்கல. சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபே மொக்க தாங்க. என்ன படம் ப்ரோ? ரொம்ப மொக்க தான். ரோமியோ. ஓகே. ப்ரோ விஜய் ஆண்டனி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ விஜய் ஆண்டனியும் அருண் விஜய் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, அது எப்போ ப்ரோ வரும்போது? அக்னிசிறகு. அக்னிசிறகு. அதில் முடிஞ்சு படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆகணும். எனக்கு நிறைய கிட்டத்தட்ட ரெண்டு பேர்த்துக்குமே நிறைய ட்ரைலர்ஸ் வந்துச்சு ப்ரோ. ஆனால் படம் மட்டும் அருண் விஜய் வரல, விஜய் ஆண்டனி பெருசா வரல. ட்ரைலர்ஸ் வந்து நிறைய ட்ரைலர்ஸ் பார்த்தேன். அருண் விஜய் பாடன் ஒரு படம் கூட ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு நாளா பார்த்தேன், எப்போ பார்த்தது. என்ன இருக்காங்க பாடரும் நல்லாதான் தெரிஞ்சு பாடு. இல்ல ப்ரோ படம் வந்துச்சா அதை கேட்டேன். படம் இப்போ வரைக்கும் வராரு போல, அவரு ஃபைனான்ஸ் பிரச்சனை மாட்டிக்கிட்டார் போல. இவரும் ஏதோ வள்ளிமயிலு என்னென்னமோ படம் விட்டுட்டு ஏதோ சொல்லி ட்ரைலர் வந்துச்சு. ஆனா என்ன படம் பெருசா 2 படம் தான் வந்திருக்கு இது வரைக்கும். ஆனா கிட்டத்தட்ட 7-8 ட்ரைலர் வந்துச்சு 2 பேர்த்துக்கு. கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட், நேத்து ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. தம்பின்னு ஒருத்தர் வந்து பேசினார். எனக்கு அவர் பேசுறது ரொம்ப ஒரு ஹிப்போக்ரஸியா இருக்கு பிரதர். ஸோ அது என்ன, அந்த மைண்ட் செட்டே கொஞ்சம் தப்பா தெரியுது. அது அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானா? அவங்க அந்த மாதிரி ரைஸ் ஆறாங்களா? எல்லா மைண்டும் இந்த மாதிரி மாத்துறாங்களா? அதுவும் விடாம முட்டு வேற கொடுக்குறாரு. தப்புனா அது அந்த புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் பண்றதுதானே, அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் பண்றதுதான். கார்த்தி ப்ரோ நானும் அதுக்கே தான் வந்தேன். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாருல, அது உண்மையாலுமே என்ன கொடுத்தாரு? இனப்பெருக்கத்துக்கு தான் கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னாரு ப்ரோ. அண்ணன் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி. என்ன ப்ரோ? அண்ணன் ஏதாவது மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி. இல்ல அதான் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிதான் பேசி மண்டையை கலங்கிட்டு இருக்காங்களா? கார்த்திக் ப்ரோ, அதுபோக இந்த கோபி வேற ஏன் ப்ரோ அப்படி காமெடி பண்ணிட்டு போறான். இடையில நேத்து பேசுனது கேட்டீங்களா கார்த்தி ப்ரோ? ஐயோ நான் பல டைம் சொல்லிட்டேன். நேத்து பேசுன கேட்டீங்களா? நேத்து சொன்னது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, என்னன்னு சொல்லி தொலைங்க, எனக்கு ஞாபகம் இருக்காது. கோபி சொன்னா லாஸ்டா, நான் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு நான் ஓட்டு போடவே எனக்கு யோசிக்க வேண்டியிருக்கு ப்ரோ அப்படின்னா. நீ இந்த எலெக்ஷனுக்கே ஓட்டு போட வரல, அப்ப நாளை அடுத்த எலெக்ஷனுக்கு நீ ஓட்டு போட வரவங்களும் நான் எப்படி நம்ப முடியும்? அதை ஃபர்ஸ்ட் கேள்வி ப்ரோ வந்தா தயவு செஞ்சு வரும்போது என்ன இல்லைன்னு சொல்ல வரேன்னு தெரியல. அதான்
கோபி வந்து அஜித் fan. அது ஓகே ப்ரோ. ஆனா ஒரு இதோட பேச வேண்டாமா சொல்ல ப்ரோ. ஓட்டு போட்டா கூட பரவாயில்ல. நம்மளுக்கு எங்க பஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவன் லாஸ்டா அதை வேற வெயிட் பண்ணி வேற நான் சொல்லிட்டு போறேன் ப்ரோ. 1% தான் இருக்கு வேற சொல்லிட்டு வேற போறான் ப்ரோ. அது ரொம்ப காமெடியா இருக்கு ப்ரோ அவனோட. அதை கேட்கறதுலையும் பார்த்தா ஐயப்பண்ண ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி விட்டாரு ப்ரோ. கோபிக்கு அமீன் இப்பதாங்க இருந்துச்சு. இல்ல தெரியும் ப்ரோ. இருந்தாலும் லாஸ்டா ஒரு முக்கா காமெடி பண்ணிட்டு போனார்ல, அதை வேற கேட்கணுமா இல்லையா சொல்லுங்க. நீ இந்த எலெக்ஷனுக்கே ஓட்டு போட வர்றடா, அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படா போட வரணும் நம்ம கேட்போமா மாட்டோமா சொல்லுங்க. ஏன் அடுத்த சீன் வந்து வந்தா என்ன ஆகும்? அடுத்த எலெக்ஷன் பஸ் கிடைக்காம இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், இந்த பஸ் இல்லாம அடுத்து டயர் கலந்து ஓடிடுச்சுமா ப்ரோ, அந்த மாதிரி சொல்ல வருவான் ஏதாவது. யார் பேசுறோம் நம்மளும் கேட்க மாட்டேங்குதா? சொல்லுங்க. புதுக்கோட்டை பிலிம்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. என்ன நல்லா இருக்கீங்களா? ஸ்பேஸ் வந்திருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை ப்ரோ, இங்கே பிஸ்னஸ் வேற டைமாக இருக்கும். இப்போதான் வீட்டில் யாரும் இல்லை, சும்மா இருக்கும். ஓகே ஓகே. இது ஸ்டார் படம் எப்படி ப்ரோ இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, ஒரு சிலருக்கு பிடிக்கும் அந்த படம் அந்த மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ, அதான் கேட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வேற யார் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ஒரு 1 இயர் மேல ஆயிடுச்சு இருந்துச்சு. சொல்லுங்க ப்ரோ. 1 இயர் மேல ஆச்சு ப்ரோ. லாஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் இந்த படம் அந்த கண்கள் வருமானு கேட்டேன். ஆனா இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை. இப்ப என்ன அந்த வந்தா முத நாள் பாத்துற போறீங்களா தேட்டர்ல போய்? இல்ல தேட்டர்ல பாத்துருக்கீங்களா? இல்ல ஏதோ பார்க்க போறீங்களா? இல்ல தேட்டர்ல பாக்குற ஐடியா இருக்கீங்களா? அது இல்ல ப்ரோ, அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்களா? என்ன வெயிட்டிங் இல்ல, நான் அது கேட்கறதுக்கு முன்னாடி பேச்சுலர் ஆகும்போது மேரேஜ் ஆச்சு. குழந்தை வந்துச்சா? குழந்தையே பிறந்துச்சு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா இப்போ வர முடியல. ஏங்க அந்த படம் தான் வந்து ஹிந்தில இருக்கு, தெலுங்குல இருக்கு, மலையாளத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. பார்த்து போங்க. இல்ல ப்ரோ, இது டிசைனா போஸ்டர் மட்டும் விட்டுருந்தாங்க, இப்ப அது கூட கிடையாது. அவங்க ஒரு கற்பனையில அந்த படத்தை எடுத்தாங்க. அவங்க வந்து அந்த படம் வந்து ஹிந்தில பெரிய ஹிட், பிளாக் பஸ்டர், பெரிய பிளாக் பஸ்டர். அந்த அந்த வருஷத்துல அந்த படத்தை வந்து பெருசா கொண்டாடினாங்க. அது ரீமேக் வாங்கி இவங்க எடுத்தாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ்ல ரீமேக் பண்ணும்போது இது பெருசா ரீச் ஆகும்னு நினைச்சாங்க. யாரும் மதிக்கல, யாரும் வாங்கல. அப்படியா ப்ரோ ஹிந்தில ஹீரோ? ஆகல. கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி ப்ரோ? ஹிந்தில வந்து கதை தாங்க அது. ஆயுஷ்மான் குரானாவா யார் அது? ஆமாம் ப்ரோ, ஆயுஷ்மான் குரானா. ஆயுஷ்மான் குரானா தான் ஹீரோ. அதுக்கு முன்னாடி ஆயுஷ்மான் குரானா நிறைய ஹிட் ப்ரோ, பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருந்தங்காட்டி அந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப். இல்ல படமாவே நல்ல படம் தான். படம் சூப்பர் படம் ப்ரோ. முதல்ல அதுக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் பேங்கபிள் ஆக்டரா இருந்தாரு நினைக்கிறேன். அந்தாது பயங்கர ஹிட். நல்ல படம் தான். அதை வந்து இவங்க ரீமேக் பண்ணி டைம் டிலே பண்ணி அதுக்குள்ள தெலுங்குல எடுத்து மலையாளத்துல எடுத்து எல்லா ஓடிடிலயும் அந்த படத்தை வந்துருச்சு. இதுல என்னன்னா தெலுங்கு மலையாளம் எப்படி ஒரு படத்தை வாங்குவாங்க அப்படின்னு தெலுங்கு மலையாளம் ரெண்டலி ஃபிளாப்.
2 படமே ஃபிளாப். இதுலயும் தெலுங்குலயும் ஃபிளாப், மலையாளத்திலயும் ஃபிளாப். மலையாளத்திலையும் ஃபிளாப். இன்னொன்னுங்க, ஓடிடி எப்படி படத்தை வாங்குவாங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த இது ஒன்று இருக்கு, ஹிந்தி. அதே கண்டென்ட் தான் அவன்கிட்ட இருக்கு. ஓகே, ஹாட் ஹாட் ஸ்டார் ஸ்டார் வந்து வாங்கிட்டாங்க, மலையாளத்தை வாங்கிட்டாங்க. தெலுங்கு படத்தை வந்து அமேசான் வாங்கிட்டாங்களா? ஆஹா இல்ல, ஆஹா 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 தெலுங்கு தான் போறோம். ஆமா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப திரும்ப போய் நெட்ஃபிளிக்ஸ் வாங்க மாட்டான் இந்த படத்தை தமிழ்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஒன்று வச்சிருக்கானே, இதே கதை தான், இதே படம் தான் வச்சிருக்கான்ல, அவன் வாங்க மாட்டான். ஹாட் ஸ்டார் அதான் மலையாளத்துல பிருத்திவிராஜ், இதோட பெரிய ஹீரோ பிருத்திவிராஜ், பிரசாந்தோட பெரிய ஹீரோ பிருத்திவிராஜ். அவர் ஒரு நடிச்சது வச்சிருக்கான், அந்த கண்டென்ட். அதான் அந்த கண்டென்ட் வச்சிருக்கான், அவன் வாங்க மாட்டான். ஹாட் ஸ்டார் வாங்க மாட்டான். இங்க வாங்குறதே 3 பேர் தான். அந்த 3 பேர் வாங்கல அப்படின்னா யார்ட்டு வைப்பீங்க நீங்க? இவங்க பிசினஸ் தப்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ்க்கு வரலாம், ரிலீஸுக்கு வர மாட்டாங்க. லூசிஃபர் மலையாளத்துல நல்லா ஓடிச்சு. இவர் மோகன்ராஜ் எடுத்தாரு, ஊத்திக்கிச்சு. ப்ரோ தெலுங்குல படமாட்டவா எடுத்தாங்க ப்ரோ. அப்படி இல்ல, ஓடிடில எல்லாம் பாத்துறாங்க அந்த கண்டென்ட், ஒரிஜினல் இல்ல கண்டென்ட். ப்ரோ இல்ல ப்ரோ, ஓடிடில வந்தத விட ப்ரோ அவங்களுக்கு வந்து அந்த படம் செட் ஆகாது ப்ரோ. அவங்களோட கதைக்கு மலையாளத்துல செட் ஆச்சு அந்த ஸ்டைல் இதெல்லாம். என்ன செட் ஆச்சு. சிரஞ்சீவி வந்து அவனு சும்மாவே மசாலா எதிர்பார்ப்பான ப்ரோ. அவனுகிட்ட போய் இந்த மாதிரி படத்தை கூப்பிட்டு போய் கொடுத்தா, அதுல சல்மான் கானை கூப்பிட்டு வந்து அதோட பங்கம் அசிங்கப்படுத்தி சல்மான் அது வேணா பங்கம். படம் நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்ப கரடி காரித்துப்பட மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க சல்மான் கானை கூப்பிட்டு வந்து. படம் நல்லா தாங்க இருந்துச்சு. படம் மொக்க இல்லங்க, படம் மொக்கங்க, உட்கார முடியலைங்க. ஏங்க ஸ்வாக் எல்லாம் சூப்பரா தானங்க இருந்துச்சு. சிரஞ்சீவிங்கிற ஒரு ஆக்டர், அவங்க வந்து வேற லெவல் ஆக்டர். அவங்க தெலுங்குல வந்து நம்மளுக்கு இந்த ரஜினி எப்படி இருக்காங்க அந்த மாதிரி அந்த மசாலா எனக்கும் புரியுது. ஆனா அந்த வில்லன் எல்லாம் சூப்பரா தான் நடிச்சிருப்பாரு, ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. அங்க அது பண்ணது பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்மளும் அது ஆல்ரெடி தெலுங்கு மலையாளத்துல வந்து தமிழ்லயும் பெரிய ஹிட். அதனால அவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. எல்லாமே வேதாள ரீமேக் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கு முன்னாடி குறைச்சிக்கணும். ஆனா கோட்டலா சிவாட்டு இருந்து அது மணி படம் யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. அதேதான் தேவாரவாத எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ரோ. ஆனா தேவரா வந்து தெலுங்குல ஓடும் ப்ரோ, ஹிந்தியில வந்து அதே எக்ஸ்பெக்டேஷன் ஓடுன்னு சொல்ல முடியாது. ட்ரிபிள் ஆர்ங்காட்டி ராம் சரண் என்டிஆர் தெரியாத உங்களுக்கு. இருந்தாலும் ராஜமௌலிங்கிற ஒரு பெரிய டைரக்டர், அவரு படம் வருதுன்னு ஓடிச்சு. அதே இப்ப அவர் வார் 2 நடிக்கிறாரு, அதனால அவர் கொஞ்சம் ஹைப்பும் இருக்கும். யாரு இவங்க 2 பேரு? ரொம்ப தெலுங்கு ஃபேன்ஸா இருக்காங்க. யார் பேர் என்ன? தெலுங்கு எல்லா படம் தெலுங்கு தமிழ் படத்தை பத்தி பேசிட்டு இப்படிதாங்க பேசிட்டு இருப்பானுங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. தமிழ் மலையாள படம் பார்த்துருக்க பாத்தியா ஒரு படம், ஹிந்தில இந்த படத்தை பார்த்திருக்கியா, கொரியன் படம் பார்த்திருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க. இன்டெலெக்சுவல் காட்டுறான். அவன் பெரிய சினிமால இன்டெலெக்சுவல். என்ன ப்ரோ என்ன இந்த மாதிரிதான் சமீபத்தில் டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சுலடா, அப்பயும் ரொம்ப சுமாரான இருக்கு. அந்த மாதிரி டைட்டானிக் கூட இல்ல ப்ரோ, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம்ல அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, அவர் கேட்டா டைட்டானிக் பெட்டரா எடுத்திருக்கலாம். இல்ல எனக்கு காட்ஃபாதர் நல்லா இருந்துச்சு, அதுதான் சொன்னேன். ப்ரோ கார்த்திக் ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ இப்ப படத்தை வந்து இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, அது சரி இது சரின்னுட்டு. படத்தை வந்து அப்படி பாக்கணுமா? யாரும் பாக்கலங்க, சோசியல் அப்படித்தாங்க நார்மலா தாங்க எல்லாரும் பாக்குறாங்க. சோசியல் மீடியால மட்டும் தான். அந்த சோசியல் மீடியாலையும் ஒரு சோசியல் மீடியால மட்டும் தாங்க. சோசியல் மீடியாவுமே ரொம்ப கம்மி தான். அதுலயுமே இருக்க 10% ஆளுங்க தான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. ஆடியன்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். வரோம் பாக்குறோம்.
ஒரே ஊர்ல திரும்ப திரும்ப கண்காட்சி போடுவான். அதே ராட்டானம் இருக்கும், அதே அப்பளம் இருக்கும், அதே மிளகா பச்சி இருக்கும். திரும்ப திரும்ப போட்டு இருப்பான், வருஷம் வருஷம் கூட்டு வரும். அப்படித்தான் அந்த மாதிரிதான் அரண்மனை, அந்த மாதிரிதான் காஞ்சனா. அதெல்லாம் ஏன் இவனுங்களுக்கு என்ன அப்பளம், போன போன வருஷம் அவன் தான் தின்னேன், இதுதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். டேய், அவன் அடுத்த வருஷமா அதான்டா சொல்லுவான், அதுதாண்டி திம்பாங்க. கூட்டம் வரும்டா அப்படின்றது இவனுக்கு புரியாது. சோசியல் மீடியால ஒரு 10% ஆளுங்க வந்து அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஆடியன்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஏங்க இட்லி தோசைக்கு தாங்க நீங்க மார்க்கெட் அதிகம். நீங்க என்ன கூவுனாலும் சரி, நான் இது சாப்பிடுங்க ஹெல்த்தி, இது சாப்பிடுங்க ஹெல்த்தி, அதை சாப்பிட்டீங்கன்னா இதாகும், புரோட்டீன் அதிகம், கொலஸ்ட்ரால் கம்மி, இதெல்லாம் எந்த உருட்டுனாலும் காலையில போனா இட்லி இருக்கான்னு கேட்பான். இட்லி விற்கிற கடை தான், இட்லி வச்சிருக்க கடை, தோசை வச்சிருக்க கடை தான் சேல்ஸ் ஆகும். இன்னைக்கும் சாம்பார் சட்னி தான் சேல்ஸ் ஆகும். கார்த்திக் ப்ரோ எனக்கு 2 கேள்வி இருக்கு ப்ரோ. கமர்ஷியல் சினிமா மட்டும் தாங்க எப்பயும் ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து அப்போ வரும் போகும், ஏதோ 1-2 படம், மற்றபடிலாம் ஒன்றும் பெரிய இம்பேக்டாக கிரியேட் பண்ணாது. அதை வச்சுட்டு நான் இன்டெலெக்சுவல் அப்படின்னு பேசலாம், நம்ம விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர பட் ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க அந்த படத்தை. ப்ரோ அதே மாதிரி கமர்ஷியல் சினிமானால ஹரி பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப இது டஃபா இருக்குது, அவருக்கு பிச்சை கொடுக்க முடியல. மொக்கையா பண்றாருங்க, மொக்கையா பண்ணிட்டாரு, அதனால ஓடல, அவ்வளவுதான். யானை பண்ணாரு, பெட்டரா இருந்துச்சு, யானை வந்து பெட்டரா தான் போச்சு. இது வந்து ரத்னம்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பண்ணிட்டாரு, அதனால ஓடல. ஏன் ப்ரோ அந்த படத்துல என்ன ப்ரோ பிரச்சனை? காமெடி ஆக்டர் செட் ஆக மாட்டேங்கிறாரு ப்ரோ. எந்த படத்துல? அதான் என்னாச்சு உங்களுக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க? படமே ஒரு பயங்கர மொக்குங்க, அது பயங்கர மொக்க, இரிட்டேட் பண்ற மாதிரி படங்க. அடுத்தவன வந்துட்டீல, உள்ள உட்காந்துட்டீல 3 மணி நேரம், இப்ப காட்டுறேன் பாரு நானுன்ற மாதிரி நம்ம காட்டுற மாதிரி படம் நீ பாத்துட்டு தானே வெளில போற அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதான் ப்ரோ பிரஸ் பார்த்து வெறியில படம் ஆட்டிருக்கேன்லாம் சொன்னாரு, ஒரு வெறியில படம் ஆட்டிருக்கேன். அதே மாதிரி காமெடி வந்து அவருக்கு விவேக் செட் ஆன மாதிரி யாரும் செட் ஆக முடியாது. விவேக் வடிவேல் கரெக்டா அதாவது ஹீரோயின் பிரியா பழனி சங்கருக்கும் வெங்கட்ரமணனா அவர் யாரு அந்த ஒரு இருப்பாரு பிக் பாஸ்ல கூட வந்தார்ல, அவங்க 2 பேத்துக்கு பையன்தான் விஷாலாம், 2 பேத்துக்கு பிறந்த பையன்தான் விஷாலாம். அதோட பிரியா பவானி சங்கர், அதை விடுங்க, பிரியா பவானி சங்கருக்கும் வெங்கட்ராமனுக்கும் இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தைதான் விஷால் அப்படின்னு காட்டுவாங்கல்ல ஒரு சீனு. அது சொல்லும் போதே அதை சிரிச்சிருக்க மாட்டாங்களா? யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டாங்க. கதை அதுதானே படத்துல. சங்கர் அம்மா எப்படி சூப்பரா இருக்கும்ல கதை. நீ படம் பாக்கல, நீ படம் பாக்கலையா? அதுதான் கதை, அதுதான் கதை. நீ கிண்டல்லாம் பண்ணல, நீ உண்மைதான் சொல்லிட்டு இருக்க. படம் பார்க்காமலே படத்தை கதையை சொல்லிட்டு இருக்க, அதுதான் கதை, வேற என்ன. பிரியா பழனிசங்கர் தான் அம்மா விஷாலுக்கு. ப்ரோபோஸ் பண்ண மாட்டார், நீங்க எங்க அம்மா மாதிரின்னு சொல்லிடுவாரு. இப்படி ஒரு கதை, ஒரு ஃபிளாஷ்பேக்ல அம்மா தான் அவங்க தானே, ஃபிளாஷ்பேக்ல அம்மா அவங்க தானே. வெங்கட்ரமணா யார் ப்ரோ அவரு? ஏதோ படத்துல வந்துருக்காரு, வருவாரு. ஐயோ நிறைய படத்துல வருவாரு. கணேஷ் வெங்கட்ராமன், கணேஷ் வெங்கட்ராமன். அவருக்கு கணேஷ் வெங்கட்ராமனுக்கும் நல்ல முழுன்னு இருப்பாரு இல்லைங்க. அவருக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் பிறந்தவங்க தாங்க விஷாலு. கேட்கும் போதே சிரிப்பு வர்றேன், எப்படியே பாட்டீங்க. ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்தாங்க, இது எடுத்து வச்சிருக்காருங்க படமா அவரு. அதான் எனக்கும் புரியல, அவர் நல்லாதான் இருக்கு, என்ன ஆச்சுன்னு புரிய மாட்டேங்குது. மசாலா இல்ல, முடிஞ்சு போச்சு, சரக்கு கம்மியாயிருச்சு. நினைச்சுக்கிறாங்க ப்ரோ. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சுமார் தான் இல்லைங்க. அது என்னன்னா ஆடியன்ஸ் வந்து ஏமாத்துற வேலை எப்பயுமே பாக்குறது. ஆக்சுவலா முன்னாடியில அது பண்ண மாட்டாரு, இப்ப இன்னும் ஆடியன்ஸ் ஏமாத்துற வேலை பாக்குறது. சிங்கிள் ஷாட்ல ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் சார்,
இன்டர்வல்ல விஷயத்தை பேசாத. யார் இப்ப உன்னை விஷயம் சிங்கிள் ஷாட் எடுக்க சொன்னா? ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் நீ போய் யார் பார்க்க ஒரு வந்தீங்க. சிங்கிள் ஷாட் ஒரு எடுக்க சொன்னா? சிங்கிள் ஷாட்டுக்கு நான் கேட்டேன் நான் சிங்கிள் ஷாட். நாங்க வந்து கஷ்டப்பட்டு காலையில வெயில்ல வந்து 11 மணி வெயில்ல 7 நின்று நாள் 5 மணி வரைக்கும் வெயில்ல ஸ்டண்ட் டைரக்டர் பாவம் கீழே விழுந்து முட்டிலாம் சரைச்சி அவர் பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வண்டி ஓட்டி ஐயோ நீ நீ நார்மலா ஒரு சிங்கிள் ஏசி ஷாட் எடு செட்ல 1000 ஷாட் எடு ஃபைட் போடு, நாங்க பாக்குறோம். என்னத்தையே ஒன்று எடுத்து தொலை இல்ல சிஜில கூட எடுத்து தொலை எனக்கு தேவை பாக்குறோம். நல்லா இருக்கா இல்லையா சீன் அவ்வளவுதான் எனக்கு தேவை. நீ எதுக்கு இந்த உருட்டுல உருட்டுற? இல்ல ஹரி நீ சொல்ற சிங்கிள் ஷாட் ஃபர்ஸ்ட் எடி அந்த எடுக்காம போ தமிழ் எனக்கு இருக்குல்ல, என்ன இருக்கு? அந்த படம் ஜெமினியோட வந்தது. ஜெமினி 12B நினைக்கிறேன் அந்த டைம் வந்தது. 12B ஜெமினி தமிழ் வந்தது அந்த டைம். பட் ஆனா அந்த டைமே ஓகே, நல்ல ஒரு கதை கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. இவர் நினைச்சுக்கிறது இதுதான் மக்கள் சாமி கூட பயங்கர ப்ரோ. சாமி சாமி இல்லைங்க, யாருங்க கேட்டா உங்கள்கிட்ட சிங்கிள் ஷாட் எடுங்கன்னு? யாரு கேட்டா? ஒரு நீ 100 ஷாட் எடு ராசா, நீ கட் பண்ணி எடு ராசா, நீ நல்லா எடுத்து கொடு. மொக்கையா ஒரு சீன் எடுக்கிறதுக்கு சிங்கிள் ஷாட் எடுத்தேன்னு பேசுறது என்ன இருக்கு? சாமி ஊர் படத்துல சைடு பயங்கர தெரியும். அப்ப அவங்களுக்கு உனக்கு அவார்டா கொடுக்க போறாங்க. நீ அவார்டுக்கா படம் எடுக்கிற? அவர் படத்துல எப்பவுமே அவார்டுக்கா படம் ஒப்பாரி எடுக்கிற? ஓவரா இல்ல இருக்குமே, இந்த படத்துல கமர்ஷியல் படம் தானே எடுக்கிற. இதுல கேட்டீங்க ரத்தனத்துலயா? ஆமா ப்ரோ, ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுவுமே இருக்கும், அங்க இருக்கும். ஆனா இந்த படமே ஒரு லூசுத்தனமா இருக்குங்க. ஒரு ஒரு லேண்டை வச்சு ஒரு பிரச்சனைங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரே அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டர்ல ஓடலன்னு நினைக்கிறேன், அதனால கதை சொல்லலாம் பார்க்காதவங்க கூட. ஒரு லேண்ட் பிரச்சனை அதுதான். ஹீரோனோட ஃபேமிலியில வந்து இவரு பெரிய ரவுடி, இவரு ரவுடி வேலூர்ல ஒரு ரவுடி, எம்எல்ஏ சப்போர்ட்ல இருக்க ஒரு ரவுடி. ஹீரோயின் வந்து வேற ஊர்ல இருந்து படிக்க வருவாங்க. அவங்கள வந்து திடீர்னு பார்த்தோன்னே இவருக்கு வந்து பிடிச்சி போயிட்டோம். ஆனா கிடையாது, இவர் ஹீரோனை பார்த்தோன்னு பிடிச்சிரும். ஹீரோனை வெட்டுறதுக்கு ஒரு குரூப் வரும், இவர் சண்டை போடுவாரு, தடுப்பாரு. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இவளை தடுக்கிறது இவளை காப்பாத்துறதுக்கு ஆள் நினைச்சிங்களா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் இன்டர்வல் தான் சொல்லுவாங்க, ஹீரோட அம்மா வந்து இவங்க மலையே இருக்காங்க, அந்த பாசத்துல வந்து இவர் வந்து அந்த ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன, ஏன் இந்த ஹீரோனை வந்து கொல்றதுக்கு ஒரு குரூப் வருது அப்படின்னா, ஹீரோன் வந்து ஒரு லேண்ட் வச்சிருப்பாங்க, பூர்வீக நிலம், ஆந்திரா பார்டர்ல அந்த பார்டர்ல வந்து ஒரு லேண்ட் வச்சிருப்பாங்க. அந்த லேண்ட்ல வந்து ஒரு காலேஜ் கட்டிடுவாங்க வில்லனோட ஆளுங்க. ஆனா அந்த வில்லன் பார்த்தா பவுடர் அடிச்சுட்டே இருப்பான். அவன் சர்வே பண்ணும்போது தப்பா சர்வே பண்ணி கட்டிடுவானுங்க. காலேஜ் இங்கேயும் கிரவுண்டை வந்து அங்கேயும் கட்டி விட்டுருவாங்க தப்பா, இவங்களோட லேண்ட்ல கட்டிடுவாங்க பூர்வீக லேண்ட்ல. அதனால திரும்ப வந்து இவங்கள்ட்ட கேட்பாங்க, காசு கொடுத்துருங்க, இல்லை பூர்வீக லேண்டு அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். உடனே இந்த ஹீரோனை கொல்றதுக்கும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் வில்லன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனே சொல்லிடும், ஃபர்ஸ்ட் ஹீரோயினை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஹீரோனை கொல்றதுக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னா இவரு சொல்லுவாரு, ஆந்திரால அவனுக்கு பெரிய பிரியா பவானி சங்கர். யாரு இல்ல ஹீரோயின் யாரு? ஹீரோயின் வந்து பிரியா பவானி சங்கர். நீங்க இப்பதான் அம்மான்னு சொன்னீங்க. ஆமா, கதையே கேளுப்பா. அதெல்லாம் செகண்ட் சொல்லுங்க. நீ இன்ட்ரோலக்கே வரல, அது கூட செகண்ட் ஹாஃப் கேரக்டர் அத்தியா. சரி, அப்புறம் சொல்லுங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பிரச்சனை, ஹீரோன் ஏன் இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு இருந்தா ஆளுங்க சுத்திட்டே இருக்காங்க, ஸ்கெட்ச் போடுறானுங்க, கொலை பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த மாதிரி லேண்ட் ஒன்று இருக்கான் அவங்களுக்கு. அந்த லேண்ட்ல வந்து ஒரு காலேஜ் கட்டிட்டாரா ஒரு மினிஸ்டர். அந்த லேண்டை வந்து தப்பா சர்வே பண்ணி உங்க லேண்ட்ல ஒரு காலேஜ் கட்டிட்டா அந்த லேண்டை கேட்கிறாரு, கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி விஷால் சொல்லுவாரு. ஐயோ அது எப்படி கொடுக்க முடியும், எங்க பூர்வீக லேண்டு, எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்தது, அவங்க சமாதியில அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்ப கொடுக்காதீங்க பாரு இவரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கும் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு லோக்கல் ரவுடிக்கும் ஆந்திராவில் இருக்க ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்துடுவானுங்க சம்மந்தம் இல்லாம. ஹீரோட அம்மா யார் தெரியுமா, அவங்களும் இவங்க தான். அவங்க யார் தெரியுமா, இவங்க பக்கத்தெரியில இருந்தாங்க. அவங்க வந்து
இந்த வில்லனால ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க என்னத்தையோ கதை ஒய்ஜி சொல்லுவாங்க. மகேந்தர் ஒய்ஜி இதெல்லாம் தூக்கிட்டு வந்து என்னத்தையோ ஒரு கதை கிண்டல் உருட்டு உருட்டுன்னு பண்றதுக்கு உருட்டு பண்ணுங்க. கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஐயர் விஷால்ல கடைசியா ஐயருன்றவானுங்க கூட பாருங்க. ஐயரு. ஐயோ நானும் மதுரைக்காரன் விஷால் தான்டான்னு சொல்லிட்டு ஐயருன்றவாங்க. ஒரே அவரு 5 அவரு செகண்ட் டைலாக் பூனெல்லாம் போட்டு மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஐயருன்றவானுங்க. அவரும் பூனெல்லாம் போட்டு பூனல் வந்துருவாரு பூனல் கிளைமேக்ஸ்ல. ரவுடி அவரு. ஆமா பூனெல்லாம் போட்டு வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாரு. ரவுடி இல்லையே, இது ஐயர் ரவுடி சொல்லுவாங்களே ஒரு டைலாக் வருமே, அந்த மாதிரி தான் இருக்கு. கார்த்தி ஐயா பப்ளிதியா ஆமா சாமி ரவுடிலே ஐயர் ரவுடி விவேக் தான். வச்சு இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிட்டாங்க போல கார்த்தி. அதான் தெரியல. ஐயரே ரவுடி ரவுடி ஐயர் ஐயர் ஆக்கும் அந்த மாதிரி தான் வருவார் அததான் விஷயம். கருப்பு அதுவும் கருப்பு ரவுடி. அப்பா வெள்ளையா இருக்கான், பொண்டாட்டி வெள்ளையா இருக்க, கருன்னு ஒரு குழந்தை. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வந்து வில்லனோட டார்ச்சர் தாங்க முடியாம ஹீரோன்னு சொல்லுவாங்க. சரி அந்த லேண்ட் தான் கொடுத்து தொலைஞ்சிருவாங்க, இவன் சமாதியே தாங்க இல்ல, முடியல ஒரே பொட்டல் கொடுத்துருவோம்ல. அப்போ உடனே விஷால் என்னது கொடுக்கறதா, லேண்டை கொடுக்கறதா, அப்ப நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நம்ம தோக்க கூடாது, நம்ம தோக்கவே கூடாதுன்னு. ஏன்டா 200 பேர்த்த கொலை பண்ணிட்ட, ஒரு 100 பேர்த்த கைகால வெட்டிட்ட, இந்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்ட, இருந்தாலும் நீ தோக்க கூடாது, இந்த லேண்டை கொடுக்க கூடாது. இது அந்த ஒரு 2 ஏக்கர் லேண்டுக்கு ஒரு 200 பேர்த்த கொலை பண்ணி எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் பண்ணி அதையுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு சீன் வைப்பானுங்க பாருங்க. அது சரி என்னதான் பண்ணலாம்னா இந்த லேண்டை சும்மா கொடுத்துரு கவர்மெண்ட்டுக்கு. ஏன்டா இதை தாண்டா அவன் கேட்டான், இதான்டா அவன் கேட்டான் அந்த லேண்டை. அதுக்கேண்டா இவ்வளவு பஞ்சாயத்து 2 மணி நேரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் தான் காசு கொடுக்குன்னு சொல்லுவானே, அவன் காசு கொடுக்குறேன்னு சொல்லுவான். முடியல ப்ரோ. அருமையான கதை எடுத்திருக்காரு அவரு. ஆமா ப்ரோ. ப்ரோ இந்தியன் படம் ஒரே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இந்த படத்தை எப்படி ப்ரோ ப்ரொடியூசர் பண்ணுவாங்க? இந்தியன் படம் கார்த்திக் ப்ரோ தான் ப்ரொடியூசர். கோலி மசாலா ஏமாத்துறதும் ப்ரொடியூசர், ஏமாத்தி மண்டைக்குள்ள தான். கார்த்திக் ப்ரோ ஹரியோட ப்ரோ நீங்க ஒரு கேவலமான கதையை கூட சொல்லும் போது கேவலமா இருக்கு ஒரு கதை அப்படின்னா கூட அந்த கதையை சூப்பரா எடுத்துட முடியும். சொல்லும்போது சூப்பரா இருக்க கதையை கூட மொக்கையா எடுத்துட முடியும். ஹரி வந்து 2வது டிப். ஆவேசம் என்ன கதை? ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சாதாரண கதைங்க. செகண்ட் ஹாஃப்ல கதையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பகத் வாசல்னு ஒருத்தர் நடிக்கல அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்கு சீன் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு சீனும் ஃபன்னா பண்ணி அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கே ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் அதை மாத்திக்குவேன்னு சொல்லுவாரு. ஆனா ஹரி என்ன சொல்லுவாருன்னா, நான் எல்லாத்தையுமே ரிவ்யூஸ் கேட்பேன், நிறைய பேர்ட்ட போய் கேட்பேன் என்னென்ன தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் 1ல வந்து விவேக்கோட காமெடிஸ் வந்து எதையாவது கரெக்ட் பண்ணிருக்காரு. இல்ல நான் சொல்ல சிங்கம் 1ல வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல காமெடி நீங்க நம்புறீங்களாங்க? ஹரிகிட்ட இல்ல கிரிஞ்சி காமெடி எடுப்பாரு சாமி. இல்ல சொல்றேன், இப்ப சிங்கம்ல பாத்தீங்கன்னா விவேக்கோட காமெடிஸ் ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால அந்த படத்துல அது மட்டும் தான் மைனஸா இருந்த மாதிரி தெரியும். எங்க சினிமாக்காரங்க கேமரா முன்னாடி பண்றது எல்லாம் நடிப்பு தான். அது சினிமா கேமராவா இருக்கட்டும், யூடியூப் கேமரா இருக்கட்டும், இல்ல பிரசன்ட் மீடியா கேமரா இருக்கட்டும், எல்லாமே நடிப்பு தான். ஒரு சில சேஞ்சஸ் பண்றாரு, எல்லாமே போய் தான் கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணாரு, என்னங்க பண்ணிட்டாரு? அந்த கிரிஞ்சி காமெடி எடுக்காதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல காமெடி எடுக்காதீங்கன்றத சொல்லி 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 எல்லாம் டயர்டாகி சரி எடுத்து தொலை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இவனுங்களே அமைச்சிட்டு ஆயிட்டானுங்க. நீ அப்படிதான் எடுக்க போற காமெடியா, இது ஒரு காமெடின்னு சொல்லதான் போற, சரி எடுத்து தொலை அப்படின்ற மாதிரி வந்துட்டானுங்க. ஆனா இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இல்ல அதான் ப்ரோ, இன்னும் அதே கேவலமான காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அதான் ப்ரோ ஒரு சில சேஞ்சஸ் பண்றாரு, பட் ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது எதனால வந்து படம் ஃபிளாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அவுட்டேட்டட், அதை மாத்தாம புரிய மாட்டேறதுலாம் இல்லைங்க. ஏங்க ஒரு மனுஷனுக்கு புரியாம இருக்குமான்னு இவ்வளவு விமர்சனம் வந்துச்சு, இவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க, புரியாம இருக்குமா? விஜய் அவர் இன்டர்வியூ சொல்றதா நம்பிட்டு இருக்கீங்களா? அவர் போய் போவாராமா, ஒரு ஊருக்கு போறாமா, உட்காந்து வீட்டு திண்ணையில இருக்கிறவங்க கிட்ட கேட்பாங்களாமா என்ன பாசிட்டிவ் மைனஸ். அவ்வளவுதான். அவர் இன்டர்வியூ பாருங்களேன். என்னன்னா இந்த படத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க, 7 ஃபைட் இருக்கு, 5 ஃபைட் இருக்கு, சிங்கிள் ஷாட், இதே தான் சொல்லுவார். அதுதான் ராபிட்சன், அது வந்து ஸ்கிரீன் பிளே வந்து பெருசா யோசிக்காம இந்த விஷயத்துல இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் மாத்திக்கிறாரு. அதனாலதான் பிரச்சனையே இருக்குன்ற. இல்லைங்க
குழந்தை இல்லைங்க, விஷாலோட அப்பா அம்மா யாரு கணேஷ் வெங்கட்ராமனும் பிரியா மனுஷங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா எவனும் மட்டும் சொல்லியிருக்க மாட்டானா? இல்லைங்க இல்லை சார், எப்படி சார் கணேஷ் வெங்கட்ராமன் பலன்னு இருக்காரு முழு முணுன்னு, பிரியா பவானிசங்கர் முழு முன்னு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு விஷால் பிறந்தாருன்னு சொன்னா எப்படி இதெல்லாம் இதெல்லாம் எவன் நம்ப சார் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அவங்க இவர் வந்து வேலராமமூர்த்திக்கு பிறந்தாருன்னு சொன்னா கூட யார் நம்புவாங்க சார்? இது நம்ப மாட்டாங்க சார்ன்னு சொன்ன யாரா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் அடுத்தவங்க சொல்றத காதலே கேட்கறது கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளவு ஈகோ, மண்டை ஃபுல்லா ஈகோ. அதெல்லாம் ஏறி எவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். நான் எடுக்கிறதாண்டா படம். நான் 10 படம் எடுக்கலையா, எடுத்து கொடுக்கலையா? நான்லாம் அந்த காலத்துல சாமி எடுத்தவன் தெரியுமில்ல, அந்த மாதிரி. அதுதான் அவரு பேண்ட்ல இருக்காரு. மனுஷன் புலம்பி இந்த அளவுக்கு புலம்பி நினைதான் கேட்கிறேன். கார்த்திக் ப்ரோ, பூபதி பாண்டியன் டைரக்டர் அடுத்து படம்லாம் பண்ண மாட்டாரா? அது தெரியல ப்ரோ, யாரோ சான்ஸ் கொடுத்தாதான் நடக்கும். பட் இப்ப கமர்ஷியல் டைரக்டருக்குலாம் பெரிய வேல்யூ இல்லைங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம் 2 வந்தா படம் தான் ஃப்ளாப் கொஞ்சம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ சான்ஸே தரல யாரும்? அதுக்கப்புறம் தான் எடுத்தாருங்க குருவி, இல்ல உஸ்தி. அதான் 2 படம் தான் ஃப்ளாப் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சான்ஸே கிடைக்கலன்னு கேட்டேன். மேபி ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகமா எடுத்து விட்டுறாருன்னு சொல்லிட்டு அதனால கூப்பிடலையா? அவருக்கு ஹெல்த் என்னமோ சரியில்லை. மேபி இருக்கலாம். இல்ல மேபி இருக்கலாம், அது அந்த ரீசனா இருக்கலாம். பட் ஆனா எழில்லாம் எடுக்கிறாருல, இப்ப இந்த விமலை வச்சு எடுக்கிறாரு. அது சின்ன பட்ஜெட் படம் ராபின்சன். காமெடியா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, டிடி சார் எப்படி ப்ரோ? இன்சைட் ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ, இது தெரியல. ட்ரெய்லர் நாளைக்கு வருதுல்ல, நாளைக்கு வருதா நாளான்னைக்கு வருதா பார்த்துருவோம். ட்ரெய்லர் பார்த்தா ஐடியா வரும். மகாராஜா எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்? டீசர் கூட விடாம இருக்காங்க. ஜூலை. டீசராச்சு அட்லீஸ்ட் இல்ல. நீங்க பாத்தீங்களா ப்ரோ படம்? சொல்லிருக்கீங்க. நான் பார்த்தேன். நான் வந்து ஆரம்பத்துல இருந்து கதையில இருந்து அவர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாருங்க. கதை ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது கதையில. நம்ம பார்த்து நம்ம ரிவ்யூஸ் ரிலீஸ்க்கு ரொம்ப முன்னாடி விட்டா யூஸ்ல ரொம்ப ஒரு 2 டீசர் ட்ரைலரு, இன்னொரு ட்ரைலர் அந்த மாதிரிலாம் விட முடியாது. சாங்ஸ் பெருசா இல்ல படத்துல. இல்ல ப்ரோ, அப்படி அந்த மாதிரி ரிவீல் பண்ண முடியாது. நல்லாவே இருந்தாலும் படம் வந்து முதல்ல மாதிரி ரிலீஸ் ஆகுறது படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனே வரது இல்லை ப்ரோ. ரீசெண்டா கிட்டத்தட்ட யாரும் கேள்வி படம் வந்துச்சு, அதெல்லாம் சுத்தமா அந்த மாதிரி அவர் நடிக்கவே இல்லை. ஆமா, கரெக்ட். அது உண்மைதான். அவருக்கான மார்க்கெட்டே இல்ல, சுத்தமா தெரியலையே ப்ரோ. பட் அந்த படமே யாரும் கேள்வி அந்த ஏதோ படம் வந்துச்சு, அதுவே நான் கிட்டத்தட்ட போஸ்டர் ரிவ்யூ பார்த்தேன் ப்ரோ. இப்படி ஒரு படம் வந்துச்சா நான் பார்த்தேன் பார்த்தேன். இல்ல இஷ்டத்துக்கு படம் நடிச்சிட்டாருங்க. அது வந்து மக்கள் பார்த்து போர் அடிச்சு பிடிக்காம போயிடுச்சு அவரை. அந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிட்டாரு. அவர் நிறைய அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவரே மாட்டிக்கிட்டாரு. இவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்க? அப்பெல்லாம் இங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு யார் சொன்னா? ஏன் அந்த மாதிரி படம் எடுத்து என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5 கோடி 10 கோடி சம்பாதிச்சு போயிட்டாங்க. அந்த படம் தெரியாது, ஸ்டோரி அவர் கேட்டாரன்றது தெரியாது. இந்த படங்கள்லாம் எடுத்து அவர் ஓடாத படங்கள்லாம் எடுத்து இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஹெல்ப் ஆயிடும்? அவன் ஆல்ரெடி அவன் வந்து நஸ்ல் தான் போவான். கடைசியா அவனுக்கு கிளாஸ் வரும் தானே வரும். அப்போதைக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல. இது எப்படி என்ன ஹெல்ப்?
அப்போதைக்கு என்ன ஹெல்ப் புரியல எனக்கு. புரியலன்னா ஒரு இல்ல படம் ப்ரோ, எடுக்கிறேன் அவருக்கு எப்ப படமே இல்லாம இருக்கு bro. இல்லைங்க. இப்போ ஒரு படம் ஒரு கமிட் பண்ண விஜய் சேதுபதி டேட் கொடுத்தாருன்னு சொன்னா இப்போ ஒரு சம்பளம் கிடைக்கும், அது அவருக்கு ஒரு ஹெல்ப் தானே, அந்த மாதிரி சொல்றேன். அது 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 அவருக்கு தாங்க ஹெல்ப். அவங்க எடுக்கிற படம் எடுக்கிறவங்க ஹெல்ப் இல்ல. நீங்க அந்த நீங்க என்னமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே பேசுறீங்களே, அதை சொல்றேன். அது தப்பு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தீங்கன்னா 1-2 எடுக்கலாம் ப்ரோ. மற்றபடி வில்லன் பண்றதுதான் அவரை அவரு காப்பாற்ற. எத்தனை படம் நடிச்சு 10 படம் நடிச்சிட்டு இருந்தாரு. படம் இன்னும் ஒர்க் முடியும், சிஜி ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் ஜூன்ல தான் ரெடி ஆகும். ஜூன்ல ராயன் இருக்கு, கல்கி இருக்கு. ஸோ அதனால ஜூலை முடியலையா? முடிஞ்சுன்னு சொன்ன கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது ரத்னம் படம் பார்க்கல. இப்ப நீங்க ஸ்டோரி சொன்னீங்களே, ஆமா ப்ரோ டைம் பாஸ் கார்த்திக் ப்ரோ கன்ஃபியூஸா இன்னைக்கு தான் ப்ரோ பாக்குறேன். ஏங்க படமே அப்படித்தானங்க இருக்கும். நீங்க என்ன படம் பார்த்துட்டு இது விளக்க சொல்லுங்க யாரோ ஒருத்தர். அதே ஊர்ல பக்கத்துல தான் இருப்பான் அந்த பிரியா பாண்டிச்சேரி. அவங்க அம்மா இருக்காங்களே, விஷாலோட அம்மாவோ ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்க வீடும் பக்கத்துல தான் இருக்கும். பிரியா பாண்டிச்சேரி இப்ப கரண்ட்ல ஹீரோனா இருக்காங்களே, அந்த வீடும் பக்கத்துல தான் இருக்கும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு போய் தான் பாப்பாரு. இது வந்து ஈஸ்டர் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன், பார்ட் 2க்கு ஏதோ. அதுலதான் எதனால இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கார்த்திக் ப்ரோ வரலாற்றுல நீங்க இன்னைக்கு தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க ஒரு படத்தோட கதை சொல்ல தெரியாம. எனக்கு தெரியாம நான் ரொம்ப தெளிவா இந்த படத்தோட கதை அப்படி இருக்குன்னு சொல்ல என்ன இருந்துச்சோ அதை சொன்னேன். நிறைய நான் குழம்பலாம் இல்ல அவரு கரெக்டா சொல்லிருக்காரு. என்ன இருக்கோ அதை சொன்னேன். நான் சொன்னேன் கதை எழுதினவன் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கதையா இருக்குன்னு சொல்றேன். கார்த்திக் ப்ரோ எங்க வில்ல யாரு தெரியுமா? அந்த படத்தோட வில்லன் ட்ரவுசர் போட்ட வில்லன்னு சொல்லு. அம்மா பிரியா பவானிசங்கர் இருக்காங்கல்ல, அம்மா வந்து பிரியா பவானிசங்கர் அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட தம்பி. மச்சான் வில்லன்னு சொல்லு. இல்ல விஷாலோட சித்தப்பா. ரொம்ப கன்ஃபியூஸ். சித்தப்பா போல கார்த்தி. அதான் நான் சொன்னது ஏதாவது பாருங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிருக்கேன், ஏதாவது மாற்றி சொல்லிருக்கேன். நீங்க நாளைக்கு படம் பார்த்துட்டு நாளைக்கு நீங்க படம் பார்த்துட்டு விஷாலோட சித்தப்பா. இப்ப இருக்கிற விஷாலோட சித்தப்பா அதாவது பிரியா பவானி சங்கரோட தம்பியா? அப்ப மாமா தானே? இல்ல அம்மா பிரியா. ஆமா இல்ல அம்மா மாமா தாய் மாமன். அப்ப பிரியா பவானி சங்கர் அத கூட லாஜிக் அவர் யோசிக்கல பாருங்க. அப்ப அவங்க தம்பிக்கு தெரியும்ல இந்த பொண்ணு நம்ம அக்கா மாதிரியே இருக்குது, இதோட தெரியாத லாஜிக் யோசிக்க மாட்டாரு. அதுக்காக தான் உலகம் வருவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க, கழுத்து இருக்கிறது நகைக்கு. கார்த்திக் ரிலேஷன்ஷிப் இன்னும் புரியாமே இருக்கு. ஏங்க ராபின்சன் கார்த்திக் யாருங்க அந்த ட்ரவுசர் வில்லனே? அதெல்லாம் இல்ல, சமுத்திர
நீன்னு ஒரு பாலிட்டிஷியன் சொல்லுவாரு. ஆனா ஒரு அரசியல் பண்றாரு இல்லையா, விஷாலுக்கு தான் எனி டைம் யார வேணா வெட்டு, யார வேணா பண்ணு. புரியுதா? அவர் வந்து தலைவன் கேமியா காம்ப்ளிமெண்டா விட்டீங்க. ராபின்சன் தலைவன் கேமியா விட்டீங்க. யார் கேமியோ? ஜிவிஎம். ஐயோ! இதுல வேற இதுல விடிவி கணேஷ் வேற. ப்ரோ ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, செப்பரேஷன் போட்டுருக்காரு. உண்மைதானா இல்ல ஃபேக்கா? உண்மைதான் உண்மைதான். ஒரே சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. உண்மைதானா அது? நான் கூட அவங்க 2 பேருமே போச்சாங்க ஒபிஷியலா. இல்லைங்க, ஒருத்தன் இங்க எனக்கு இதுல போட்டிருந்தான், எனக்கு அனுப்பி விட்டான். கேட்டான், கேட்டது கீழே கமெண்ட் கூட கேப்டன் உலக படத்துல தனுஷ் வந்து ஜீவா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னார். டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளில அனௌன்ஸ் பண்றது வந்து 2 பேரும் கரெக்டா ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் ரெடி பண்ணி டைப் பண்ணி அழகா அதெல்லாம் பண்ணி 2 பேத்துக்கு அமிச்சு நானும் போடுறேன் 10 மணிக்கு, நீயும் போட்டுரு 10 மணிக்கு, அப்படி போட்டுருவாங்களோ இந்த மூவி ப்ரோமோ மாதிரி அந்த மாதிரி தானே? அந்த மாதிரி ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்கல்ல, 6 மணிக்கு தனுஷ் ரிலீஸ் பண்ணுவாரு. யூனிஃபார்ம் நம்ம வந்து நானும் ஒரு ப்ரெஸ் நோட் ரெடி பண்ணிட்டேன், நீயும் ரெடி பண்ணிடு. ஒரே மாதிரி வார்த்தை, ஒரே மாதிரி ஃபாண்ட், ஒரே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு அமிச்சிட்டு ரெண்டு பேரும் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுன்றது 10 மணிக்கு போட்டுருவோம். ஓகே ரைட்டு, நீ ட்வீட் பண்ணு, நான் ட்வீட் பண்றேன். நல்லா இருக்கு கார்த்தி இந்த ட்ரெண்ட். அது ஆரம்பிச்சது அவரு மிஸ்டர் டி. பட் ஆனா ஷாக்கிங்கா இருந்தது ப்ரோ, எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க நீங்க ஏன் எதிர்பார்க்கணும்? அந்த அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிறாங்க. இல்ல இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிருக்காங்க, 11 வருஷம் ஆகுது நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணி. ஜிவி பிரகாஷ் உங்க அண்ணன் தம்பி மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்களே? இல்ல ப்ரோ, இந்த கப்பல வந்து யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கல்ல இந்த மாதிரி. நம்ம ஓலை பேச்சு எல்லாருக்குமே ப்ரோ சொன்ன கரெக்டா தான் ப்ரோ. பைலோன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துல அப்படி நடிச்சாரு, அந்த நடிகர் வீடியோ ரெடி ஆயிடும் நேரத்துக்கு. பைலோனா பட்ட பொழந்துட்டு இருந்தாங்க போன வாரம். அவங்க ஏதோ ஷக்கீலா வந்து பைல்வான் புடிச்சு அவர் கேள்வி கேட்கிற மாதிரி இவங்க பதிலுக்கு ஏதோ கேட்டு அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாமா ப்ரோ, எல்லாமே வந்து செட் பண்ணி இருக்கிற வீடியோ தான் ப்ரோ. இதுல தான் ப்ரோ எனக்கு டவுட் இருக்கு. டிஆர்பிக்காக பண்றதுதான் ப்ரோ. இதுல தான் எனக்கு உனக்கு क्वेश्चन கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்டர்வியூஸ் எடுக்கறாங்கல்ல ப்ரோ, அது வந்து ஸ்கிரிப்டடா இருக்குமா மோஸ்ட்லி அப்படிதான். அப்போ ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சில விஷயம்லாம் வந்து இவங்க வாய் விடுறாங்க? ஏதாச்சும் பொலிட்டிஷியன்ஸ் அதை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் போடுறாங்க. அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இல்ல எப்படி ப்ரோ? அது எது சொல்றீங்க? இல்ல பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஏதாவது இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பொலிட்டிஷியன் ஏதாவது சொல்லிடுவாங்க, அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு தப்பா ஏதாவது சொல்லிடுவாங்க, அது வந்து பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆயிரும், அது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக பண்றதா இல்ல அந்த டைம்ல கேட்பாங்களா கொஸ்டின்? அது ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் நான் தப்பா சொல்லிட்டேன்னு. ஓகே. அப்ப கொஸ்டின்னா கொஸ்டின் ஃபர்ஸ்டே கொடுத்துட மாட்டாங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப கேட்கறதா ரேண்டமா பேசுறதா. சில இடங்கள்ல வந்து ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னா கட் பண்ண சொல்லுவாங்க, எடிட் பண்ண சொல்லுவாங்க, அதை அவங்க பண்ணி விட்டுருவாங்க. தேவையில்லாத வார்த்தை ஏதாவது சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கட் பண்ணிடுவாங்க. மீதில இவங்களுக்கே தெரியாது எது ட்ரெண்ட் ஆகும் எது ட்ரோல் ஆகும்னா தெரியாது. கார்த்தி, இந்த திருப்பதி பிரதர்ஸ் அன்னைக்கு வந்து உத்தம வில்லன் இதப்ப என்ன சொன்ன இது மாதிரி அதெல்லாம் கம்மல்லாம் பண்ண மாட்டாருன்னு. பட் ஆனா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணமாகவும் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடி பண்றதாகவும் இதெல்லாம் சொல்றாங்க. அதே பேச்சுல பண்ணதான் சொன்னாங்க. பட் அது எப்படின்னு தெரியல.
அவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட. அது எப்படி இப்போ இருக்கிற 30 கோடியில் எப்படி படம் பண்ண முடியும்? அது ஒரு டைம். அப்கமிங் ஹீரோவாக இருந்ததுன்னா அவரை பிடிச்சி நோண்டியிருப்பாங்க ரொம்ப. அவர் பேக்கப்பில் யாரும் இல்லை பண்ணியிருப்பாங்க. ராஜ்கமல் இருக்கு, கமலஹாசன் இருக்காரு, சிம்புவும் நீ பெருசாக வளர்ந்துட்டாரு. கட்டுப்படுத்த முடியாது யாரையும். இந்த மாதிரிலாம் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் சுனில் பேசுறேன் ப்ரோ. பாஸ்டன்ல இருந்து பேசுறேன். நான் அப்பப்போ பேசியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இங்க ஆக்சுவலா உங்ககிட்ட எக்ஸ்டென்சிவா பேசுனது வந்து இந்த போன ஐபிஎல் ஃபைனல்ஸ் அப்போன்னு நினைக்கிறேன். லைக் நான் இங்க படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மே 2024 வந்து முடிச்சிருவேன்னு சொன்னேன் ப்ரோ அப்போ. பட் நீங்க இப்போ ஜஸ்ட் போன வாரம் தான் சக்சஸ்ஃபுல்லா கிராஜுவேட் ஆனேன். அது ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் ப்ரோ. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளான்? இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் பண்ணி முடிச்சேன். இப்போதைக்கு பிளான் என்னன்னா போட்டதை எடுக்கணும், எடுத்துட்டா பெட்டர் இல்லையா? ஸோ இங்க சும்மா வாலண்டியர் சர்வீஸ் மாதிரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இங்க வேலை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. லைக் அதுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துட்டா என் ஃபேமிலிக்கு நான் திரும்ப கொடுத்துடலாம், ஒரு டென்ஷன் இருக்காது. இல்லை சென்னையை வந்து திரும்ப சம்பாதிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் இங்க இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் சம்பாதிக்கலாம்ல, அதனால ஒரு வேலை தேடணும் தான் பிளான். இப்போ கொஞ்சம் மோசமா இருக்கு இந்த எக்கானமி, ஜாப் மார்க்கெட் பத்திலாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் இங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் வேலை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு, அவ்வளவுதான். ஒரே ஒரு ரிக்ரெட் என்னன்னா அங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் இங்க வந்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். என்ன பண்றது கிடைக்காட்டி அப்படின்ற மாதிரி யோசனை தான் இருக்கும். பட் அதை பத்தி பெருசாலாம் யோசிக்கிறது இல்லை ப்ரோ. ஜஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். சரி, அப்போ பேசினது ஞாபகம் வந்து. ஆனா 2 இயர்ஸ் உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியன் மாதிரி இருந்திருக்கு ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபார் ஐயப்பன். இப்போ எலெக்ஷன் வர போகுது இல்லைங்க? ஆமா ப்ரோ, இந்த நவம்பர் டிசம்பர் அந்த இயர் எண்ட்ல வந்து வரும். அதனாலயும் சில எஃபெக்ட் இருக்கும். நமக்கு அந்த இது இங்க இருக்கிற அந்த நம்ம ஊர் அரசியலே எனக்கு பெருசா தெரியாது. இங்க யார் ஜெய் பண்றதுல எனக்கு தெரியல. யார் ஜெயிச்சாலும் நமக்கு இங்க இருக்கிற அந்த படிக்க வந்தவங்களுக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஏதாச்சும் அதனால ஹெல்ப் இருந்தா ஓகே. அது என்னன்னு தெரியல ப்ரோ எனக்கு. பைடனா ட்ரம்ப்பா அப்பெல்லாம் தெரியல. யூடியூப்ல பார்ப்பேன் அப்பப்போ ட்ரம்ப் மேல கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவர் இங்க ஒரு தக் லைஃப் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. இங்கே ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்கும் ப்ரோ. எனக்கு இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாததுனால எனக்கு புரியாது. எங்க காலேஜ்குள்ளாமே நடந்திருக்கு. திடீர்னு இஸ்ரேல் ரிலேட்டடா ப்ரொட்டஸ்ட் நடக்கும், இந்த ட்ரம்ப் பைடன் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அப்பெல்லாம் போயிட்டு இருந்தது. ப்ரோ இங்க பைடன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அந்த எல்ஜிபிடிக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையே இங்க இப்போ பாஸ்டன்ல எல்லாம் இப்போ அதாவது இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ அதை பத்திலாம் இது சென்சிட்டிவ் டாபிக் தான். பட் இங்க வந்து அது ரொம்ப சகஜமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்டன்ல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, அகைன்ஸ்ட் பண்றது இருப்பாங்க இல்ல. அந்த 2 பேர் செக்ஷனையும் வந்து அகைன்ஸ்டா இருக்கிறவங்கள வந்து ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பார்ப்பாங்க. அதை வச்சு எண்ட் ஆஃப் இது ஒரு பெரிய இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் நமக்கு அதை பத்தி தெரியல, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் தெரியல. இந்தியாலாம் அது நம்ம பார்க்க முடியாது இல்லையா? பட் இங்க வந்து எங்க காலேஜ் கேம்பஸ்ல எல்லாருக்குமே சகஜமா இருக்கும் அந்த அவங்களுக்கான சப்போர்ட். அந்த அத கமெண்ட்ஸ் இல்லை நமக்கு, பட் ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, தேங்க்ஸ். கார்த்திக் ப்ரோ, எனக்கு நீங்க இப்போ இத்தனை நேரம் ரேண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல இந்த ஹரி படத்தை பத்தி. எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கொஞ்சம் கடுப்புல பேசுனது வந்து 2 படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎஸ்பிக்கு ஒரு தடவை அப்படி பேசியிருப்பீங்க. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா குதிரைவால் ஒரு படம் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு நீங்க அப்போ பேசின மாதிரி கடுப்பவங்க நான் எப்பயுமே பார்த்தது இல்லை ப்ரோ. கேனத்தனம் மென்டல் தரமா உண்மையில கடுப்பேத்தின படங்க அது. குதிரைவாள் இதெல்லாம் வந்து கடுப்பேத்துற படம். நம்ம கடுப்பேத்தாம ஏங்க நம்ம பேச முடியும்? குதிரைவாள்லாம் பார்த்து இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க அப்படிதான் இருந்தது ஆக்சுவலி. ஒரு பைத்தியக்காரனோ
ஒரு கிறுக்கனும் ஒரு லூசும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் குருதேவர். யாரு ப்ரோ ஹீரோ? என்ன எடுத்திருக்கானுங்க என்ன? கலையரசன். படம் வந்துச்சு நீங்க சொல்லி வந்தது. அது ரஞ்சித் ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷன். நீலம் ப்ரொடக்ஷன் தான் யாழி அவங்க ஃபிலிம் எடுத்தது. ஓகே. அது என்ன படம்னே தெரியாதுங்க. படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க ஏதாவது சரி ஓகே. அது இப்ப கலையாசம் ஏதோ படம் வந்து ரொம்ப விட்டு படம் ரேஞ்சுக்கு வந்துச்சு. என்ன படம்? ஹாட்ஸ்பாட் ஏதோ வந்துச்சு. ஹாட்ஸ்பாட் நல்லதா இருக்கும் படம். அப்படியா? ஆனா ஃபேமிலியா பாக்காதீங்க, குழந்தைகளோட பாக்காதீங்க நீங்க போட்டிருந்தாங்க. இங்க ஆக்சுவலா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். அப்படியே தப்பான படம்லாம் இல்லை. கார்த்திக் ப்ரோ, இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து ஒரு சில படத்துக்கு வந்து அவங்க நிறைய ட்ரெண்ட்ல வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்களே, பட் ஆனா அதுவே பேக் ஃபயர் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஹாட்ஸ்பாட் கூட பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமாவே நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிருக்கும்ல. ஹாட்ஸ்பாட்டுக்கு அது வந்து சரியா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ரொம்ப தப்பாக காமிச்சிட்டாரு. ஒரு 10 செகண்டோட உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போகணுங்கிற எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல. அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூஸ்ல சொன்னீங்க, அதுக்கு டாடா வந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும் அந்த ட்ரெய்லர். நீங்க கூட சொன்னீங்களே அது படத்துக்கு வந்து ட்ரெய்லருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. டாடா தான் ப்ரோ. இல்ல ரொம்ப ஓவராலா இருக்காது, பட் ஆனா கொஞ்சம் அடல்ட் படம் மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அதனால எனக்கு அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. அதுக்கப்புறம் அந்த படத்துல இல்ல நீங்களே சொன்னீங்களே ப்ரோ, படத்துக்கு ட்ரெய்லருக்கு சுத்தமா சம்மந்தம் இருக்காது, அது வேற மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இல்லை மோசமாலாம் இருக்காது, பட் ஆனா அந்த படம் வந்து ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் அடல்ட்ரா 18+ மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீர் தமிழுக்கு வந்து உயிர் போயிடுச்சா ப்ரோ? மொத்தமா ஒரு 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆனா பெரிய விஷயங்க. யூடியூப்ல அவர் பேசுற பேச்சுக்கு, அவர் பேசுற வீடியோக்கு, அதுக்கு வந்து மொத்த வியூஸ்ல கூட கலெக்ஷன் இருக்காது, அந்த நம்பர்ஸ்ல கூட கலெக்ஷன் இருக்காது. அதுதான் அவருடைய ஒர்த்து. அவர் தெரிஞ்சிட்டா சரி. இந்த படம் பார்த்தா அவர் தெரிஞ்சிடும், இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தா. இல்ல ப்ரோ, இல்ல ஸ்டார் மட்டும் தான் ஹோப் இருந்தது, அதனால தான் ஸ்டார் தான் மெயின். ஸ்டார் மட்டும் தான். ஸ்டார் நல்லா போச்சு, நல்லா போகுது. 10 கோடி ரூபா 3 நாளைக்கு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு நல்லா தான் போகுது. தாதாவை பீட் பண்ணிருச்சா இந்த ஸ்டார்? டாடா கலெக்ஷனாவா? டாடா கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல ஆச்சு. அதை பீட் பண்ணிடும் கண்டிப்பா. ரிவ்யூஸ் அஃபெக்ட் ஆகல ப்ரோ படத்துக்கு, ஸ்டாருக்கு? பெருசாலாம் ஆகல. கார்த்தி, ரத்னத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ரத்னன் ட்ரெய்லர்லயும் கெட்ட வார்த்தை பேசிருந்தாங்கல்ல? ஆமா படத்துல தூக்கிட்டு இருப்பாங்க. நான் படம் பார்க்கல. கெட்ட வார்த்தை எதுவுமே அலோட் இல்லைங்க. சென்சார்ல எல்லாமே மீட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஏ சர்டிஃபைட் வாங்க. மயிருன்ற வார்த்தையா அலோட் இல்லைங்க. மயிருன்ற வார்த்தையா அலோட் இல்லை சென்சார்ல. இப்பெல்லாம் வருது இல்ல ப்ரோ நிறைய படத்துல. மியூட் தான் வரும். சர்டிஃபிகேட் பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஏ சர்டிஃபிகேட் இல்ல எல்லாமே மீட்டு தான். நான் இந்த வாரம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன் யூஎஸ்ல ஓடிடில. எனக்கு அந்த படம் அவ்வளோ ஃபீல், ஐ மீன் லைக் தியேட்டருக்கெல்லாம் மேபி நல்லா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அறம், மலையாளத்துல ஹெலன் அப்படின்னு ஒரு படம், அந்த மாதிரி சர்வைவல் மூவிஸ் நிறைய பார்த்தா இது 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 எப்படி அவ்வளவு தூரம் போச்சுன்னு எனக்கு தெரியல. 250 கோடிக்கு எப்படி போச்சு? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம் ஒரு மேஜிக். அதான் ஒரு மேஜிக் இருக்கும்.
அந்த படத்தை இல்ல ஒரு நிமிஷம் அந்த படத்தை திட்டுறீங்களா இல்ல உங்களை திட்டிக்கிறீங்களா? என்ன இல்ல புரியலையா? நான் பைத்தியக்காரன் எனக்கே அந்த படம் பிடிக்கலைன்னு நான் சொல்றேன். யாரோ கேட்டாங்க அதனால சொல்றேன். அந்த படத்தான் சொல்றேன். வித்தியாசமா திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க வர வர. இல்ல என்னன்னா நான் ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு நானே ஒரு பைத்தியம், எனக்கே அந்த படம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து. ஆமா அப்படிதான். நீங்க சொன்னீங்க சில பைத்தியக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி படம் பிடிக்குன்னு. அந்த பைத்தியக்காரன்லயே நான் ஒருத்தன். சொல்ல நான் தான் கேட்டேன், அவர் அப்படி சொல்லல. நிறைய பைத்தியக்காரங்க சேர்ந்து எடுத்த மாதிரி இருக்குன்னு டீம் தான் திட்டினாரு, வேற யாரையும் சொல்லல. ஓகே. அப்புறம் பிரேமலு பார்த்தோம் ப்ரோ. சொன்ன மாதிரி அது ஏதோ 2K கிட்ஸுக்கு என்னத்துக்காக பிடிச்சதுன்னு தெரியல, நமக்கு சுத்தமா ஒட்டல. நம்ம தான் பூமர் ஆயிட்டு இருக்கோம். ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்குமே அது பெருசா ஒன்றும் பிரேமலு பார்த்து ஒரு எஃபெக்ட் இல்லை. ஆனா இது மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆர்எஸ்எம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி அவங்க சொல்லி இந்த பெருசா ஓடின படம் எதுவுமே ஒன்றும் பெருசா தெரியல. ஞாபகம் மோஸ்ட்லன்னு ஒரு படம் இருந்துச்சு பாருங்க, பார்த்து கடைசியா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா கடைசியில மம்டியை கூப்பிட்டு வந்து என்னென்னமோ சொல்றேங்கிற மாதிரில இருந்துச்சு. நிறைய படம்லாம் கேட்டதில்ல, கேட்டோம்னா மொத்தத்துக்கு ஒரு 40-50 கேட்டிருப்பேன், அவ்வளவுதான். அதுல ஒரு 4-5 தான் வந்திருக்குமே ரிலீஸ் ஆகி. இல்ல எப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து கேட்டிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு படம் ஓடிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பீங்க, பட் ஃபிளாப் ஆயிருக்கும். இல்லைன்னா ஓடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க, அதான் அந்த மாதிரி. சொல்றேன். ஏன்னா கதை கேட்க ஆரம்பிச்சதே ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான். அதான் ஒரு 40 கதை 50 கதை இருக்கும் மொத்தத்துக்கு. அதில் ஒரு 3-4 படம் தான் எடுத்திருப்பாங்க, ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நமக்கு, அது கிடையாது. ப்ரோ நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இந்த 2Gயோட வாய்ஸும் டார்கெரியோட வாய்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்படியா? அவரெல்லாம் யோசிச்சு பாருங்க. இல்ல வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், மாடுலேஷன் ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் மாடுலேஷன் எதுனாலனா ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து ஊருக்காருங்க. அவர் திருப்பூர், அவர் கோயம்புத்தூர். ஸோ அது மாடுலேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் வாய்ஸ் வந்து இல்லை, பேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா புரிஞ்சவங்க தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எப்படிதான் அந்த படம் என்னன்னு. மேபி நம்ம பார்த்து புரியாத மண்டை உடைச்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதை விடுங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, அவ்வளவுதான். சில விஷயங்களை ஃப்ரீயா விட்டுறணும் வாழ்க்கையில. ரொம்ப டைப் பண்ணி பார்த்திருக்கோம், யாராச்சும் புரிய வச்சாலாச்சும் புரிஞ்சுக்கலான்னு ஒரு இதுதான் ஆசைதான், வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அப்ப மீம்ஸ்லாம் வந்தது ப்ரோ, அந்த படத்தை யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அவங்களுக்கு பம்பர் பரிசு கின்னஸ் அப்படிலாம் அந்த அளவுக்கு யாருக்குமே புரியல. எல்லாம் அந்த டேரக்டர் வாசல்லே மடக்கி பிடிச்சலாம் கேள்வி கேட்ட அந்த வீடியோ எல்லாம் வந்தது. இது என்ன நீங்களே சொல்லுங்க, வேற யாருக்குமே புரியாதுன்ட்டு அவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க தியேட்டர் வாசல்லையே. அது ஒரு லூசுத்தனமான படங்க. பட் கார்த்தி ப்ரோ நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அதான் இப்ப நான் அது எப்படின்னு தெரியல. இப்ப நீலம் ப்ரொடக்ஷன், இப்ப ரஞ்சித் படம் அவர் நல்லா எடுப்பாரு. பட் அந்த மாதிரி வர சில ஆர்ட் மூவிஸ்லாம் வந்து கிரிட்டிசிசமே இருக்காது, ஆன்லைன்ல ஃபயர் விடுவாங்க மீங்கல. இதுக்கு வந்து நான் பார்த்தது வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இன்ஸ்டால தான் சில ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தேன், யூடியூப்ல ரிவ்யூ பார்த்தேனே தவிர ட்விட்டர்லாம் பெருசா எதுவுமே இல்ல. அப்படி ஒரு படம் வந்ததை பத்தி பேசவே இல்லை யாரும். அது நானும் சில பேர் ஃபயர் தான் விடுவாங்க, இது இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேச. வச்சிருக்கேன். சாம் பால்னு ஒருத்தர் வந்து பேசுவாரு, அன்னைக்கு பிரசாந்த் ப்ரோ நீங்க எல்லாம் பயங்கர கடுப்பாயி அன்னைக்கு அப்புறம் போய் இல்ல வேற மாதிரி போகுது ஸ்பேஸ்ன்னு சொல்லி அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அப்பயும் கலவரம் நடந்திருக்கு. ரஞ்சித் ஃபேன்ஸ் விசஸ் நீங்க உங்களுக்கு இல்ல ப்ரோ, அவரு நல்ல டைரக்டர் தான், பட் அவரு சரியா எடுக்காதப்பயும் இதே நீலம் ப்ரொடக்ஷன்ல எடுத்த ப்ளூ ஸ்டார் நல்லா இருந்துச்சு, நல்ல படம்.
நல்லா அது இருந்துச்சு, ஓடுனுச்சு, அந்த படம் நல்லா இருக்கு. ஜே பேபி நல்லா இருந்துச்சு. ஜேபிபி நல்லா இருக்குன்னு சொன்னோம், ஆனா பெருசா ஓடல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா ஓடல. பட் ஆனா நல்ல படம் அது. ஜேபிபி நல்ல படம். அந்த மாதிரி படத்துக்கு தகுந்த மாதிரி தானே, ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு படத்துக்கு தான் அந்த படத்துக்கு என்னவா சொல்ல முடியும். இல்ல அவரு ரஞ்சித் எடுத்ததுலேயே இந்த மெட்ராஸ் இன்னொன்னு இந்த சர்பேட்டா கூட சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெண்டு தான். மெட்ராஸோட சர்பேட்டா படம் பிடிச்சது நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுல பேசுறது இல்லை, நல்லா இருந்துச்சு படம். கார்த்திக் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா இந்த கேட்கலாமா? இல்ல, இப்ப விஜய், அஜித், சூர்யா அவங்க கமர்ஷியல் ரூட்லயே ரொம்ப நாளா டிராவல் பண்ணி அப்படியே சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க இல்லையா? பட் அவங்க 3 பேருமே எந்த படத்துல ப்ரோ உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்? இவங்க இப்படி நடிப்பாங்களா, நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க 3 பேருக்கு ஒண்ணு சொல்லணும்னா என்ன பண்ண சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து யோசிச்சு ட்விட்டா போறது ஏதாவது ஒன்று போட்டா விஜய் கத்தி. எனக்கு ஜஸ்ட் அந்த ஒப்பீனியன், உங்க ஒப்பீனியன் எப்பயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்ல இன்னைக்குமே இத்தனை படம் விஜய் நடிச்சிருந்தா கூட கத்தி தான் அவருடைய பெஸ்ட் ஆக்டிங்ல. அதுல அவுட்டே வேணாம். துப்பாக்கி கத்தி தாங்க விஜய் நடிச்ச ஆக்டிங்ல விஜயோட பெஸ்ட் கத்தி தான். படமாமே நல்ல படம் கத்தி தான். துப்பாக்கி கூட கமர்ஷியல் படங்க, அது யார் வேணாலும் பண்ணிடலாம். யார் வேணாலும் பண்ணலாம், மாசா பண்ணிடலாம். கத்தி மாதிரி எமோஷனலான ஒரு கதையை, ஒரு கேரக்டர், அந்த மாதிரிலாம் விஜய் நடிச்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பெஸ்டா இருக்கு விஜயோட ஆக்டிங். தியேட்டர்ல அழுதுட்டேன் ப்ரோ 2-3 சீன்ல. கண் கலங்க விஜய் வந்து கண் கலங்க வச்சுட்டாருன்றதே அதுதான். விஜய் வந்து டான்ஸு, பாட்டு, மாசு அதெல்லாம் தாண்டி வந்து அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்துல வந்து கண் கலங்கின மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்றது. அந்த இதுல சொல்லுவாங்களே, இது நடந்து 4 வருஷம் ஆச்சு, இந்த இதுல வந்து 4,24,000 ரூபா இருக்கு, இந்த சில்லறை காசு அப்படியே கொடுக்க சொன்னாங்கன்னா அப்படியே எந்திரிக்க முடியாம எந்திரிச்சுடுவாரு இருப்பாங்க இந்த ஸ்டேஜ்ல. அந்த மாதிரிலாம் விஜய் நடிச்சதே கிடையாது இது வரைக்கும். அதுக்கு முன்னாடி நடிச்சதுல, இதுக்கப்புறமும் நடிச்சதுல, அதெல்லாம் விஜயோட பெஸ்ட். சூர்யா, அஜித் ப்ரோ. அஜித் நிறைய இருக்கு, வரலாறு இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஒரு விசுவாசம் கிளைமேக்ஸ் அது இருக்கு. மங்காத்தா வந்து ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரோல்லாம் வந்து சகஜமா எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மங்காத்தா தான் ட்ரெண்ட் செட்டரே வந்து மங்காத்தா தான். ஒரு ஹீரோ நெகட்டிவா நடிக்கலாம், ஹீரோ தம் அடிக்கலாம், ஹீரோ வந்து ஹீரோனை வந்து ஏமாத்தலாம், அவங்க வந்து இது பண்ணலாம், ஹீரோ வந்து தண்ணி அடிக்கலாம், ஹீரோ வந்து ஒரு கால்களோட இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தது மங்காத்தா தான். ஸோ அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அது. அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அவர் பண்றதை பார்த்து நம்மளே அக்செப்ட் பண்ணி வில்லனா இருந்தாலும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அது இந்த ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க டைரக்டர் மீட்டிங்ல. சூர்யாக்குனா வந்து பிதாமகன், மௌனம் பேசியது ப்ரோ. என்ஜிகே ப்ரோ, நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. 20 நிமிஷம் தான், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வேணா வச்சுக்கலாம், அப்புறமே நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ என்ஜிகேவை. படத்தோட ரிசல்ட் கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ் வரதுக்கு, ஃபர்ஸ்ட் ஷோ கிளைமேக்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் என்ஜிகே வந்து ப்ளூ செட் மாறணும் நானும் பார்த்தோம் தெரியுமா, 8 மணி ஷோ. அப்ப எப்படி இருந்திருக்கும் எனக்கு. அண்ணன் உட்காந்து பக்கத்துல கழுவி ஊத்த, அதை நான் கேட்க ஒரே குதூகலமா பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. சீனு திட்டுவாரு அண்ணன். யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அன்சென்சார்டு விஷயம் தான் பாக்குறீங்க ரிவ்யூலாம். நான் பக்கத்துல உட்காந்து சென்சார் பண்ணாத விஷயம் கேட்டு இருப்பேன் அவர்கிட்ட. ஒரு சீனுக்கு ரிவ்யூ கொடுப்பாரு அண்ணன். அவரோட பார்த்து 8 மணிக்கு இதுல பார்த்தேன், நினைக்கிறேன் பாடியில பார்த்தேன் அந்த படம். பாடி சிவசக்தி ஃபுல்லு. ஆக்சுவலா அந்த படம் பயங்கர ஓப்பனிங், நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு.
சிட்டில இங்க டிக்கெட்டே கட் இல்லை. அவுட்ல வச்சாங்க நல்லா ப்ரோ. ஆமாமா கர்நாடகாவில நல்ல கேரளால நல்ல ஓப்பனிங் பெரிய கட் அவுட் வச்சாங்க. நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. டிக்கெட்டே இல்லாம அங்க போய் பாடியில வந்து போய் பார்த்தோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் பெங்களூர்ல இருந்தப்போ கரெக்டா அப்பதான் ரிலீஸ் இருக்கும். நான் அந்த இடம் பெரிய பெரிய கட் அவுட் வச்சு சூரிய இந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குதான் இங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். நான் ஆஃபீஸ் போகும்போது கரெக்டா பார்த்தா பெரிய பெரிய இது கட் அவுட் எல்லாம் பெரிய லெவல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நைட்டே கழுவி ஊத்திட்டாங்க. இங்க அடுத்த ஷோவே கழுவி ஊத்திட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சோடனே. இங்க 10 மணிக்கு மேல போட்டாங்க அந்த டைமுக்கு. பூசட்ட மாறினோட பார்க்கும்போது அந்த படம்லாம் என்டர்டைன்மெண்ட். படத்துலதான் என்டர்டைன்மெண்ட் இல்ல கடைசி தெரியாத அண்ணன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல. ரிவ்யூ நல்லா செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை ரிவ்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாருங்க அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல இயற்கை விவசாயின்னு சொல்லி இயற்கை விவசாயி தானே அந்த படத்துல அவரு. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன ஒரு சீனுக்கு மருந்து போட்டு மருந்து அடிக்கிற மிஷின் தூக்கிட்டு சுத்துவாரு. அதுலயே சொல்லிட்டாரு ப்ரோ. இந்த சாய் பல்லவி ஆக்டிங்ல பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும் ப்ரோ இந்த படத்துல. அவங்க சூப்பரா பெர்ஃபார்மர் ப்ரோ. பட் இந்த படத்துல ஏன் இப்படி கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு ரெண்டு பேரையும். சரி அவனும் சூர்யாவும் சாய் பண்ணி வீட்டுக்குள்ள சண்டை போட்டு போகலாம். அப்பயே எல்லாரும் ஃபேன்ஸுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க எல்லாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஷாக்குல. கேட்டா ஜீனி செல்வராகவன்னுவாங்க. நல்லா ஒழுங்கா ஒரு சில படம் பண்ணாதப்ப அப்பவே கரெக்டா திட்டி கழுவி விட்டு இருந்தா ஒழுங்கா பண்ணி இருப்பாரு. ஏத்தி விட்டா கடைசி நாசம் பண்ணிட்டாங்க. அப்ப அப்பயே திட்டி கழுவி ஊத்தி காரி துப்பி இருந்தா கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியுமா அந்த லேயர் தெரியுமா, இந்த லேயர் தெரியுமா, அந்த லேயருக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கு தெரியுமா, கிரீன் லைட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், ரெட் லைட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அதெல்லாம் இவனுக்கு சொல்லி அந்த தேவையில்லாம வந்து உசுப்பேத்தி விட்டு நல்லா தான் எடுத்துட்டு இருந்த 7G ரெயின்போ கல்வியில இன்னும் நிறைய திரும்பி பார்த்தாலும் நல்லா இருக்கு. யாரு நீ சாதாரண ஆள்றடா நீ டான் அப்படின்ற மாதிரி உசுப்பேத்தி விட்டானுங்க. லூசு போயல நல்ல படத்தை எடுத்து சொல்ல அப்படின்னு திட்டி விட்டுருந்தா அப்படியே வச்சிருப்பாங்க. ஆனா 1001 அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. பட் எனக்கு அந்த டைம்ல புரியல. உண்மையை சொன்னா எனக்கு அந்த டைம்ல அந்த படம் புரியல. ஆனா இப்போ கடைசியா ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு எனக்கு. மறுபடியும் இவங்க சொல்ற அளவுக்கு ஆஹா ஓஹோங்கிறவங்க இல்ல, டீசெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆஹா ஓலாம் ஒண்ணும் கிடையாது. டீசெண்டா ஓகே, ஒரு அட்டம்ப்ட் டிஃபரெண்டா பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். அதோட போயிட்டு ஆனா அதுக்கு கார்த்தி அதுக்கு போட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் பெட்டர்னு ஒரு இன்டர்வியூ அந்த போட்டு காமிச்சாரு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவரு. பட் இந்த செல்வராகவன், தியாகராஜன், குமாரராஜா அவங்கள மாதிரி அதே மாதிரி படம் நல்லா தான் எடுப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எப்படி அவங்க படம் எடுத்தாலும் அவங்களால அந்த லார்ஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்போதுமே அட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா படம் ஹிட்டாவே இருந்தா கூட சொல்றீங்க இல்ல ப்ரோ, அந்த இதை வச்சு சொல்றேன். இப்போ என்ன சொல்றது, இப்போ 7G ரெயின்போ காலனி வந்து அப்போ எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்ப பார்த்து கொண்டாடி அதெல்லாம் பக்க கமர்ஷியல் படங்க 7G தான். ஓகே நான் நினைச்சது என்னன்னா மேபி முருகதாஸ் ஹரினால தான் டெலிவர் பண்ண முடியும். இவங்க வந்து காமெடி லவ் எல்லாமே இருக்குங்க 7Gல. அப்படி நீங்க படம் எடுத்தா பிரச்சனையே கிடையாது. நான் வந்து இன்டெலக்சுவல், நான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஜீனியஸ், நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்க அறிவு இருக்கவங்கலாம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அறிவு இருக்கவங்க இல்லையே இங்க. இப்ப நான் சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட்டா பாக்குறேன், என்னையே இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடறானுங்க. அவ்வளவுதான். அது வேற பார்த்த ஒண்ணு புகழணும், அது வேற பார்த்துட்டு ஒண்ணு புகழணும், இல்லைன்னா நீ ஒரு விளக்கம் கொடுப்ப அதையும் கேட்கணும், அதுக்கப்புறம் நீ ஒரு 4 பக்கம் அறிக்கை விடுவ அதையும் படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் தெரியாம இந்த படத்தை பார்த்துட்டு தலைவா, இதெல்லாம் படிக்காம பார்த்துட்டு தலைவா, இப்ப திரும்ப பாக்குற தலைவா அப்படின்னு போகணும். எதுக்கு? சூப்பர் டீலக்ஸ் பிடிக்கல. அதுவே முக்க படம் தாங்க சூப்பர் டீலக்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் சமந்தாவுக்காக பார்த்தது ஒரு சீனுக்காக. அதுவே டைட்டில் கார்டுல போயிரும்ல, என்ன சீன் இருக்கு இல்ல அந்த சீனா அந்த கட்டை போட்டு அதுக்காக நியூஸ் இதுல போட்டிருந்தானு பசங்க அதுக்காக பார்த்துக்கலாம்.
ஏதோ புதுசா பண்ணி வச்சிருக்கான் போல இருக்குது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, உங்க அட்மின் கிட்டயும் ஒரு ரெக்வஸ்ட் ப்ரோ. இப்போ நிறைய வீடியோ வருது இல்லையா? இப்போ நானே வந்து இப்போ நான் பர்சனலா சொன்ன மாதிரி இப்போ நான் நிறைய வீடியோ சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நடராஜன் வராரு அப்படின்னா நடராஜன் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். நீங்க பிரசாந்த் ப்ரோ, பாலாஜி சார் எல்லாம் ஃபன் பண்றீங்கன்னா அதை வந்து தனியா பிளேலிஸ்டா போட்டு வச்சிருப்பேன். அது மாதிரி இப்போ உங்க சேனல்ல வந்து நீங்களா பண்ற பிளேலிஸ்டே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. மேபி ஃப்ரம் இப்பல இருந்து வேணா போன அப்படி பிளேலிஸ்ட்லயும் ஆட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. இப்போ பாலிடிக்ஸ்னா பாலிடிக்ஸ். எஸ்பிவி மலேசியா சேர்ந்து பாட்டா பாடுறோம் பிளேலிஸ்ட்லாம் போடுறதுக்கு. ப்ரோ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. இப்போ நான்லாம் வந்து எப்படின்னா இப்போ ரேண்டமா எனக்கு திடீர்னு லெஜண்ட் ஃபேன் எபிசோட் கேட்கணும்னு தோணும், தேட முடியாதுல்ல, தமிழ்ல தானே போடுவாங்க டைப் பண்ணி. அதனால நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு சும்மா நைட்டு தூங்கும் போது ஒயிட் நாய்ஸ் மாதிரி இதை போட்டு விட்டு தான் நான் படுத்து தூங்குவேன். இப்போ நீங்க இந்த குதிரைவால் சொன்னேன் இல்லையா, அது நேத்து கேட்டேன். அப்படி சொல்றேன், ரேண்டமா எனக்கு இப்போ ஒரு வீடியோ வேணும்னா என்னால கண்டுபிடிக்கும். பிளேலிஸ்ட்ல இருந்தா பெட்டரா இருக்கும். ஏதோ பாலிடிக் டாபிக் பேசணும் திரும்ப கேட்கணும்னு தோணுச்சு. நான் எவ்வளவு பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்கு. ஏங்க இவனுங்க என்னை மதிக்கிறதே இல்லைங்க. இந்த புவன் ஐயப்பன்லாம் என்னை மதிக்கிறதே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இவனுங்க அதெல்லாம் பண்றதே இல்லை. டேய் கேட்டுக்கடா புவன், இல்ல அவங்களுக்கு தான் சொல்றேன், பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுங்க. ஷார்ட்ஸ் கூட போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட் தான் எம்டியா இருக்கு இனிமே. இப்பல இருந்து ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாம் கேட்டகரைஸ் பண்றது கஷ்டம். இப்பல இருந்து வருவாங்கல்ல அந்த மாதிரி. இப்ப நடராஜன் அன்னைக்கு ஃபன் பண்ணாரா, நடராஜனே ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி கீ ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபியூச்சர்ல லெஜண்ட் ஃபேன் வரலாம், இல்ல அந்த ஜூன் 4 அன்னைக்கு சண்டை நடக்கலாம், அது மாதிரி வேணா போட்டு வச்சுக்கோங்க புவன். ஜூன் 4 அன்னைக்கு சண்டை இல்ல ப்ரோ, சம்பவம் பிரளயம். அதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்றேன் ஆக்சுவலா. அப்ப எல்லாருமே வரணும், அப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம். கார்த்தி ப்ரோ, பக்கெட் லிஸ்ட் படி இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வேலை வாங்கிடுவேன் நம்புறேன் ப்ரோ. பட் அப்படி வேலை வாங்கிட்டேன்னா கண்டிப்பா சொல்றேன். உங்களை இங்க யூஎஸ் உங்களை கூட்டு வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணா இங்க வாங்க. ஒரு வருஷம் ஆமா என்ன? இல்ல அதுக்குள்ள வாங்கிடுவேன். நான் மேக்சிமம் சொல்றேன். இப்போ உங்களோட அந்த ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நிறைய இங்க பண்ணலாம். இந்த லெட்டர் எல்லாம் சப்மிட் பண்ணணும் காலேஜுக்கு. அப்படி இப்படி பண்ணி ஓட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அன்எம்ப்ளாய்டா நீங்க ஒரு வருஷம் இருக்கலாம் சேஃபா. அப்படி சொல்ல வரேன். இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் ப்ரோ. நான் F1 விசால இருக்கேன்ல, அப்படி அதுக்குள்ள வாங்கிறேன். அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட அதிகபட்ச வேலையே டெய்லி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுதான். அதனால கிடைச்சிருச்சுன்னா சொல்றேன், நீங்க இங்க வாங்க, நம்ம இங்க ஊர் சுத்தலாம். அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஐயப்பன். தேங்க்யூ கார்த்திக் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்பீக். ஓகே சுனில் ப்ரோ. கார்த்திக் அந்த அனிமே எல்லாம் பாப்பீங்க நீங்க? என்ன ப்ரோ? இந்த அனிமே படம் எல்லாம் வருதுல்ல, பொம்மை படம் ப்ரோ, அனிமேஷனா? அதெல்லாம் பார்ப்பேங்க. எங்க நல்லா ஃபேனுங்க ஐசிஜி, இதுதான் ஃபேனுங்க. பாப்பீங்களா ப்ரோ உண்மையிலேயே? ஓ நீ ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? ப்ரோ நீங்க இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டீங்க, இந்த மாதிரி வேற லாங்குவேஜ் எதுவுமே பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு அது இருந்தேன். குழந்தைங்க பொம்மை படம் தானே. பொம்மைனா இந்த ஜப்பானீஸ் இந்த மாதிரி வரலாம், அதை கேக்குறாங்க. ஐயோ நான் அதை கேட்கல ப்ரோ, இதை தான் கேட்டேன். அந்த கருத்து நானும் பார்க்க மாட்டேன். ஜாப்பனீஸ் நான் ஐசிஜி இது மாதிரி தான் கேட்டேன். கும்பு பாண்டா இதெல்லாம் தான் கேட்டேன். இந்த மாதிரி அது அனிமே ப்ரோ, இது அனிமேஷன். நீங்க சொல்றது ஜப்பானுக்கு, அது எல்லாத்தையும் பார்ப்பேன். நீங்க உடனே ஏதாவது ஒரு கதை கேளுங்க என்கிட்ட, கேளுங்க சொல்றேன். இல்ல ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் பாத்தீங்களா ப்ரோ? அது நெக்ஸ்ட் பார்ட் வரும்போது அது மார்வலுங்க. அதெல்லாம் வந்து சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. வந்து அனிமேஷன், இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் ப்ரோ. பட் அதை பாருங்க, அது பாருங்க ப்ரோ, உங்களுக்கு கன்ஃபார்மா பிடிக்கும். அந்த ஒரு படம் பாருங்க, பிடிக்கும். ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ படம். அது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துல கூட அந்த அளவுக்கு பண்ணது இல்ல. நான் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ், இந்த அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ், இது ரெண்டு படம் கண்டிப்பா பாருங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். ப்ரோ ஹியூமன் நடிச்சது கூட அந்த நெக்ஸ்ட்னு போகாது ப்ரோ. இது அந்த அப்படியே இருக்கும், நல்லா பண்ணியிருந்தானுங்க. ப்ரோ வேற இருக்கீங்க நிமிஷத்துல.
ப்ரோ டவுட்டு கேட்கணும் உங்கள்கிட்ட. இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து நீங்க தமிழ்ல பாத்தீங்களா இங்கிலீஷ்ல பாத்தீங்களா? தமிழ்ல தமிழ்ல விஜய் அதுவும் எங்க அண்ணன் தான் ப்ளூ சட்டையோட அதே சீட்டு தான் என்ஜிக்கு பார்த்தோம்ல அங்கதான் அதே இடத்துல தான் பார்த்தோம். விஜய் சேதுபதி வயசுல எப்படி ப்ரோ கேட்டீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, சடிச்சுக்கவே முடியல ப்ரோ சிலதுலாம். ப்ரோ கனவுல கூட யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. கன்றாவே கொடுத்து வச்சிருப்பாங்க. அது ஆண்ட்ரியா வயசுல ஏத்துக்கவே முடியல ப்ரோ. தர்மபுரியில் அந்த டைம்ல டிமேக்ஸ் இல்லை ப்ரோ, இங்கிலீஷ்ல படம் வரலன்ட்டு என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு பெங்களூருக்கு வந்து அங்க படம் பார்த்தா ப்ரோ இங்கிலீஷ்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். 3 hours டிராவல் பண்ணி வந்து தமிழ்ல ஓடிச்சுங்க. 1-2 தியேட்டர்ல ஓடிச்சுங்க. தொலைச்சி தியேட்டர்ல தமிழ்ல ஓடிச்சுங்க. கொடுமையா இருந்துச்சு. அதான் 3 hours டிராவல் பண்ணி வந்து இங்க இங்கிலீஷ்ல பார்த்துட்டு போனான் ப்ரோ ஃப்ரெண்டு. எனக்குலாம் வெறுத்துட்டேங்க. இங்கிலீஷ்லவே பாக்க எடுத்தேங்க. ஓரளவுக்கு படமே திருப்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்கவே பிடிக்கலைங்க தமிழ்ல பார்க்கும்போது. அது கிட்டத்தட்ட 4-5 படத்துக்கு மேல அந்த பழைய வாய்ஸ் கேட்டு கேட்டு இதுல டக்குன்னு கேட்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டு இருந்தா கன்ஃபார்மா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருந்தா கன்றாவே தான் இருக்கும் ப்ரோ. அது சுத்தமா செட் ஆகல. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் ஆயிருப்போம். கடைசியா ரொம்ப கிட்டத்தட்ட பெஸ்டா நம்ம கேட்டுட்டோம். வாய்ஸ் வந்து பெஸ்டா டோனி ஸ்டார்க் கேரக்டருக்கு அதுதான் கரெக்டா இருந்துச்சு. நம்ம அதை கேட்டுட்டோம். பட் கடைசி ரொம்ப முக்கியம். ப்ரோ அந்த டிசிஷன் யார் ப்ரோ எடுத்தது வாய்ஸ் திடீர்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு? கார்த்திக் ப்ரோ அப்படிலாம் கிடையாது. உலகம் ஃபுல்லாவே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது வைட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அங்க இருக்க செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேர்த்த வச்சு பேச வச்சாங்க எல்லா லாங்குவேஜ்லயும். இங்க மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ் டப் பண்ண எல்லா லாங்குவேஜ்லயும் அங்கங்க லோக்கல் ஸ்டார்ஸ் வச்சு பேச வச்சாங்க. ப்ரோ ஆக்சுவலா அந்த படம் வந்து சீக்குவல் படம், ஒரு அவெஞ்சர்ஸ்ல சீக்குவல் 4வது பார்ட் தான். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க தான் அந்த படத்தை கண்டிப்பா பார்க்க போறாங்க. தேவையெல்லாம் வாய்ஸை சேஞ்ச் பண்றது வேஸ்ட் தானே ப்ரோ. அது பணம் தான் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. தமிழுக்கு முருகதாஸ் தான் டைலாக். அதெல்லாம் கிடையாது. ஏர் முருகதாஸ் ப்ரோ டைலாக் பண்ணாரு. அவரை கூப்பிட்டு வச்சு தமிழ் டைலாக்ஸ் பண்ண வச்சாங்க. சரி விடுங்க, டோனி ஸ்டார்க்கே செத்து போயிட்டாரு. என்ன திருப்பி ரிட்டர்ன் வரதா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அவருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தா? அவருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தா? திருப்பி ரிட்டர்ன் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் ஆர்டிஜே இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. தானஸ் தான் கொண்டுட்டானே அநியாயமா அவரை. ப்ரோ இப்ப மல்டிவர்ஸ்ல ஏதாவது ஒரு வேரியன்ட் கொண்டு வந்து காமிப்பாயிருக்காங்க. அதுக்கப்புறமே ஒரு படம் கூட எடுப்பலைங்க மார்வல்ல. நோவே ஹோம் முடிச்சு ப்ரோ. ஒண்ணு அது ஸ்பைடர்மேன். ஷாங்ஷி பாத்தீங்களா ப்ரோ? அது நல்லா இருக்கு. ஷாங்ஷி பாத்துருக்கேன் ப்ரோ. பார்க்கலாம், அது நல்லா இருக்கும். ஃபைட் ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுல ஐயப்பன் எப்படி ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆதரிக்கலையோ அந்த மாதிரி தாங்க. டோனி ஸ்டார்க் செத்ததுக்கு அப்புறம் நான் வந்து மார்வல் ஆதரிக்கிறது இல்ல. டெட்பூல் 3 வேணா பாருங்க வரப்போகுது. அது வேணா மார்வல் இல்ல, அது சோனி தான். அது மிக்ஸ் தான கண்டேன். டெட்பூல் பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன். ஃபாக்ஸ் நெட்வொர்க் தான். பாட்டோட தான் நல்லா இருக்கும். பாட்டு நல்லா இருக்கும். இப்ப பார்ட் 3 தான் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா. உல்வரின் வர அதனாலதான் கூட ரொம்ப ஹைப். அதை மட்டும் மொக்க பண்ணாம ஒழுங்கா கொடுத்துட்டாங்கன்னா போதும். இந்த பழைய ஃபார்முக்கு வந்துடும் மார்வல். ஏங்க உதயம் தேட்டர்ல மினி உதயம்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுல வாரம் இங்கிலீஷ் படம் போட்டே இருப்பானுங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்க படம் பார்த்துருவாங்க. எல்லா இங்கிலீஷ் படத்தையும் பார்த்துருவேன். இப்ப தேட்டர் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாலிவுட் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்லாம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி? ஏங்க அவர் இங்கிலீஷ் படம் வாரம் பார்த்திருக்கேன்னு சொன்னாரு. இப்பதான் சொன்னாரு வாரம் எல்லா இங்கிலீஷ் படத்தையும் பார்த்திருக்கேன்னு. ஜாக்ஸ்பரோட ஃபேன் தெரியுமா? நானும் ப்ரோ. ஹாரி பாட்டர் பார்த்திருக்கேன். எல்லாம் பார்த்திருக்கேன்.
ஜாக் ஸ்பேரோவை பத்தி தெரியுமா உனக்கு? ஆனா நான் எம்மா வாட்சன் ஃபேன் தான். இது வர வர நான் அது என்ன ஐயப்பன் ராஷ்மிகா போட்டோ போட்டிருந்தீங்க? ஆமா, அது நீ போட்டிருந்தாங்க போஸ்ட். ப்ரோ ராஷ்மிகா நடித்த ஞாபகம் வருது. விஜய் தேவர்கொண்டா அது படம் ஒண்ணு ஓடிச்சா ப்ரோ அது. அது என்ன கடைசியா ராஷ்மிகான்னு சொன்னோடனே விஜய் தேவர்கொண்டா ஞாபகம் வருது உங்களுக்கு? அந்த கருத்து தானே ஞாபகத்துக்கு வருது. அவன் தான் ஞாபகத்துக்கு ராஷ்மிகான்னு சொன்னாரு. இங்க பெங்களூர் கேட்டு பாருங்க, ராஷ்மிகான்னு கேட்டு பாருங்க, எவனோ கேட்டாலும் கழுவி ஊத்துவான். முடிச்சு நம்ம போனது ராஷ்மிகா சொன்னா. ராஷ்மிகா ட்ரோல் பண்ணதுன்னு கேங் இருக்கிறது போயிருந்துடலாம். ஐயப்பன் ப்ரோ ஃபேமிலி ஸ்டார் பாத்தீங்களா? பாத்துட்டேன் ப்ரோ, ஓடிடி தான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ஓகே தான் ப்ரோ. ரொம்ப டைலாக்லாம், தமிழ் டைலாக்லாம் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. ஆமா ஆமா. படம் பார்க்கலாம்னு கூட பார்க்கலாம். அது அதான் பார்க்கணும். ரோமியோட நல்லா இருக்குமா இல்ல ரோமியோட சுமாரா? பார்க்கலாம். டைலாக்லாம் தமிழ்ல பார்க்கலாம், தெலுங்குல வேணா பாருலாம். தமிழ் டைலாக்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஆக்வர்டா இருக்கும் சில டைலாக்லாம். தமிழ் சிங்க் ஆகாம இருக்கும் ப்ரோ. அவங்க இந்த குந்தூர்காரன் மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. கொஞ்சம் மடக்கி தட்டு மடக்கி தட்டு. ஹாலிவுட் படம் பார்க்கலாம். வாழ்க்கை போய் பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு பிவிஆர், நல்லா இருக்கும். ப்ரோ பால்கை ஆனா டொமஸ்டிக்லயே படம் ஒன்றும் எடுக்கல, செல்ஃப் எடுக்கலைன்னு. எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த படம். அது ஒரு சினிமாக்குள்ள சினிமா எடுத்துருப்பாங்க. இந்த என்பிகே ஒண்ணு வந்துச்சுல்ல ப்ரோ, அது என்ன கூட ஆச்சு? இதுங்க இப்போ புதுசா ஒண்ணு வந்துச்சு, ஆலன் ரிச்சர்ட்சனும் ஹென்ரி கேவிலும். ஒரு 1970s பார்ட்டிஸ் நடக்காம இருக்காது, இப்போ ரீசெண்டா தான் வந்துச்சு. என்ன கேக்குறாரு அவரு? ஹென்ரி கேவில் படம் வந்துச்சு ப்ரோ இப்போ ரீசெண்டா. அது கேட்டேன். ஏதோ வேற எதாவது கேக்குறீங்க. நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹாலிவுட் படம் பாக்குறேன்னு சொன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், அயன்மேனு, அவெஞ்சர்ஸ் இப்படி கேட்கணுங்க என்கிட்ட. என்னத்தையோ பேரெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தா நான் அதுக்கெல்லாம் சொல்லுவேன்னா நானு சாரி அப்படி ஒரு படம் வந்ததே தெரியல. இல்ல ப்ரோ, ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் நடிச்சான ஹென்ரி கேவில். அவ்வளோ மேல இல்லப்பா, அவ்வளோ மேல இல்ல, அந்த மாதிரிதான். கொஞ்சம் கீழே, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் இறங்க. ஆமா. ஓகே 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 தேங்க்யூ. இந்த தமிழ் டப்பிங்ல வர ஹாலிவுட் படங்கள்கிட்ட தான் பார்ப்போம், தெரிஞ்சுக்கோங்க உங்களை பத்தி. ஓகே. என்ன காட்ஸில்லா பார்க்கல நீங்க? காட்ஸில்லா பார்த்துட்டேன், இப்போ வந்து பார்க்கல. இப்போ என்ன ஒரே கதை தானே. காட்ஸில்லா என்ன ஆக்சுவலா காட்ஸில்லா மைனஸ் அது பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஜப்பானீஸ் ஏனா எல்லாம் ஒரே கதை தானே. இல்லடா, அது வேற மாதிரி இருக்குமா? டிஃபரண்டாவா? என்ன டிஃபரண்டா ப்ரோ? இல்ல, இதுல வந்து காட்ஸில்லா நல்லதுமே கேட்பாங்க, -1ல வந்து காட்ஸில்லா பியூர் கெட்டது. இந்த பழைய காட்ஸில்லா படத்துல வர மாதிரி ஜாங்களை பார்க்கும், கண்டமணி கழிக்கும். ஆனா கிளைமேக்ஸ் தான் பங்க முட்டான அந்த படத்துல. ஃபிளைட்டை கொண்டு போய் அதோட வாயில வச்சு வெடிச்சு வச்சிருவாங்க, தலை செல்லி. அது வந்து ஒரு சீன் தான் பங்கமா இருந்துச்சு. ஆனா அது வரைக்கும் ஃபுல்லா அவங்க காமிச்சது ஃபுல்லா காட்ஸில்லா நல்லா காமிச்சிருந்தாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா காமிச்சாங்க படம். ஆனா அது ஜப்பானீஸ்ல தான் இருக்குண்ணா. கார்த்திக் ப்ரோ ரொம்ப நேரமா முடிச்சுக்கலாம்னு சொல்ல வராரு, ஆனா ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க. என்ன ப்ரோ?
ப்ரோ இப்ப ஜெயம் ரவி டக்குனு விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்ப தனி ஒருவன் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல ப்ரோ, அடுத்து வேற ஒரு படம் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படம். இந்த பிரதர் என்ன ப்ரோ ஆச்சு? பிரதர் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம். முடிஞ்சிருச்சா? சரி, சரி. Thanks bro.